Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ராதகிருஷ்ணன் கூடியிருக்கும் பக்தர்கள் சார்பில், ஆசிக் சமாஜ் சார்பில், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் ஒய்ஏசிடி ப்ளஸ் கோபாலபுரம் சார்பிலும் உங்கள் கரகோஷத்துடன் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களை வருக என்பதை பெருமை செய்கின்றேன். ஆசிக் சமாஜ் பற்றி சொல்ல இங்கே வந்து இன்ஃபேக்ட் இந்த ஏரியாவுக்கு ஒரு கபாலி கோயில்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து இப்போ தான் டாக்டர் சடைவேல் சார் சொல்லி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி இங்கே பக்கம் வந்தாலே வந்து எப்போ பாரு ஆல் 365 டேஸும் இங்கே வந்து நடத்திட்டு இருப்பாள். இன்ஃபேக்ட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாரோட சேர்ந்து சீதாராமன் மாமா சரி வெங்கடேஷன் மாமா கேட்ட உடனே எங்களுக்கு வந்து இந்த அற்புதமான ஆலயத்தை இவ்வளோ வசதியோடு கொடுக்குறா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். முதற்கண் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறோம். நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாருடைய கான்செப்டில் கிட்டத்தட்ட 1996லேருந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல நாள் டெய்லி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆன் ஆவரேஜ் 2 நிகழ்ச்சி பண்ணுறோம். 365 டேஸும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவர் அவர் தான். நாங்கள் ஒய்எஸ்டி மெம்பர்ஸ் வழக்கறிஞர்களாக சேர்ந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறது கடவுளை நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய முக்கிய விருந்தினராக சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் டாக்டர் சடைவேல் கைலாஸ் சார், இது மாதிரி ரிமோட் ஆர்த்தோ சர்ஜரி சர்ஜன் இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினி சுந்தர் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எஸ் லாட் ஆஃப் ரிசர்ச். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் டாக்டர் இன்னைக்கு என்ன அப்படின்னா அப்பா டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னா அவன் தொழிலில் தான் நிறைய பேரை ஊக்குவிச்சு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இந்து மக்கள் வெளிநாட்டிலே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் பை ப்ரொஃபஷன், டாக்டர் பை என்கரேஜ்மெண்ட் வாட்டர் கல்ச்சர் சொல்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரை எங்களுடைய வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது பெரிய நிகழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ். ஜஸ்ட் ஃபோனில் தான் கேட்டோம், ஃப்ரீயாக இருக்கா வரேன். மோஸ்ட் பிஸி டாக்டர் சொசைட்டி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதே கஷ்டம் அந்த ஒரு தொழிலில். இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சி வந்து ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது நல்ல எண்ணங்கள் இப்போ தான் நம்ம சுந்தரமன் சொல்லிட்ட மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்லது நினைக்கிறோம். முரளி சார் நினைக்கிறார், நல்லா நினைக்கிறோம். அது கூடியது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம 108 திவ்ய தினங்கள் அப்படின்ற கான்செப்ட் சார் 2 பிரதோஷம், 2 சதுர்த்தி, 2 சஷ்டி, ஏகாதசி ஒரு பௌர்ணமி 9 விரத நாட்கள் மீண்டும் 12 மாதம் நம்ம பண்ணி திவ்ய தினங்கள். அதில் வந்து இன்னைக்கு 4 ஏகாதசி 10 ஏகாதசி மட்டும் இன்னைக்கு பண்ணுறோம். குறையொன்றும் இல்லைன்னு பார்ப்போம். எனக்கு வெங்கடேஷன் மாமா வந்து நான் காலையில் 4 மணிலேயே டெய்லி தொண்டை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சியாக எப்படி இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு இலையில் வந்து நம்ம கூடுற மாதிரி தொட்டுக்கிற மாதிரி எல்லா வாய்ப்பாட்டுமே எல்லாம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து வந்துடுவோம். கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் மேலே இருக்கிற ட்ரெஸ் முரளி மேலே இருக்கிற நம்பிக்கை, நல்லா பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் அவரோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா துக்காராமன் தாமோதர் நிகழ்ச்சி இதெல்லாம் நிறைய பெரிய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து பூர்த்தி தினமான விடுமுறை சங்கராம தீட்சிதர் ஃபேமிலி, சுந்தராம தீட்சிதர் தவறுதலாகவும் சொல்லலாம். பிகாஸ் வந்து we had the opportunity of செங்கல்புரம் அக்கராம தீட்சிதர் அவருடைய நினைவு தினத்தை
16 தலைமையில் வந்த அத்தனை பேருமே நாககான சபாவில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஆனர் பண்ணோம். இன்ஃபேக்ட் 16 பேருமே இந்த ஒரு ஆன்மீகத்துறையில் இருக்கா அந்த மாதிரி வரும்போது அந்த இதில் மாமாவும் அப்போ கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு பாராட்டு கொடுத்தோம். அந்த தீட்சிதர் ஃபேமிலியில் வந்து இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் நம்மளுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை கேட்பதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவருக்கு இந்த இன்னைக்கு இந்த நல்லூர் விருது, அதாவது நாங்கள் கொடுக்குறது ஒரு விருது அவார்டு கிடையாது சார், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறோம். அதுதான் மெயின். எவ்வளோ அவெல்லாம் புஷ்பமாக்குற அளவுக்கு ஆன்மீகத்தில் வந்து சிறப்பாக வரப்போறா வந்துருக்கா. இருந்தாலும் ஒரு சின்ன இது மொழியோட ஆசை என்னென்னா, இந்த அவர் கொடுக்கறதுனால ஒரு பிரசாதமாக அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் அவரை வேண்டி காலையில் அச்சரம் பண்ணிட்டு வளர்ச்சி போகல. அவர் கையில் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மனிதர், ஒரு டாக்டர் சரைவன் கைலாசம் மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் பிளெஸிங்ஸ் ஒன்லி பேரண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இது வெங்கடேஸ்வரன் சார், ஆசிஸ் சமாஜ் செக்ரட்டரி சார், டாக்டர் கைலாசம் கொண்டாடக்கூடிய சார் கௌரவம் திரு வெங்கடேஸ்வரன் சார் ஒரு சில வார்த்தைகளை ஆசீர்வாதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி 365 நாளும் இங்கே ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்திக பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் இப்போது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் வந்து கலந்துட்டு இதில் அந்த 108 திவ்ய தினங்களில் அந்தந்த தினங்களில் யார் யார் வந்து இங்கே உபன்யாசம் பண்ணுறாளோ அவளுக்கு வந்து அவள் ஆனர் பண்ணிருந்தா டிசைட் பண்ணி இங்கே வந்து கேட்டால் உடனே இதில் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்கன்னு. ஸோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சேர்ந்துட்டு, ஏன்னா அவரே ஆன்மீகத்தில் நிறையா பண்ணிட்டுருக்கார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸு ஆன்மீகத்துக்கு எவ்வளோ, அதாவது அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாருமே தெரியும். அவர் வந்து இதில் சேர்ந்துக்கிறதுல ஆஸ்திக சமாஜத்தை வந்து பெருமைப்படுறது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து, அதாவது எல்லோரும் சேர்ந்து கூடி பண்ணால் தான் தீட்சிதர் மாமா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோரும் சேர்ந்து கூடி அந்த பண்ணுறவாளை ஊக்குவிக்கிறது. அவள் பண்ணுறவா வந்து அவள் சொந்த இதில், அவள் பரம்பரையில் வர அவள் சொந்த இதில் பண்ணுறானாலும் அவளை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம ஜனங்கள் எல்லாருமே கூடி, ஆஸ்திகால் எல்லாருமே கூடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நிறையா நடத்துறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அந்த நிறுவனத்துக்கும் ஒய்ஏசிடி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மேலும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்றைக்கி வால்மீகி ராமாயணம் பட்டாபிஷேக நிறைவு நாள் இருக்குது. அது மேலே எல்லோரும் இருந்து கேட்டு அனுபவிச்சுட்டு நாளைக்கு ராமாயணத்தை கேட்டு அனுபவிச்சுவா. நாளிலேருந்து ரகுவீர கத்தியம், ராம குணகணங்களை ரகுவீர கத்தியம் வந்து கிடம்பி நாராயணன் மூலமாக ஒரு அதுவும் நவாகம் 9 நாளைக்கு அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஃபோர் நம்ம அந்த நல்லூர் விருதை முன்னாடி திரு தியாகராஜன் சார் இஸ் ஆக்டிவ் அட்வொகேட் ஃபார் ஒய்எஸ்சி ரிமைன் மெம்பர் ஒரு சில வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பற்றி கூட்டமாக கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸு அவர் முரளி சாரும் நம்ம ஒய்ஏசிடி அவர் கிருஷ்ணமூர்த்தி சாரும் வந்து உடன்பெறுவா சகோதரர்கள் மாதிரி 2 பேரும் வந்து இல்லைன்னா வந்து இந்த நாள்தோறும் நல்லது செய்வோம்ன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு செய்ய முடியுமான்றது ஒரு ரொம்ப கஷ்டமாக அரிதான விஷயம் நினைக்கிறேன். அதே போல் இந்த ஏகாதசின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் வந்து நம்ம எல்லோரும் வந்து விரதம் இருந்து எல்லோரும் வந்து ஒரு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ பேர் கடைபிடிக்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு புண்ணியமான நாளில் வந்து நம்ம தீட்சிதர் மாதிரி அவர்கிட்ட அவருடைய சொற்பொழிவு கேட்கறது நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். இது போல் எல்லாரும் ஆசிரியமாக இருக்கிற நிறைய மெம்பர்ஸு
அதே போல் இப்போ எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஒய்ஏசிடி ப்ளஸ் வழக்கறிஞர் உறவாக்குழு 2 பேர் இருக்கோம். அதில் எல்லா மெம்பர்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மாமா அவர்களுக்கு நமஸ்காரம். எல்லோரும் வந்து நல்லா கேட்டுட்டு போகணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எங்களுக்கு வந்திருக்கும் டாக்டர் சடைவேல் சார் நல்லூர் விருதை சுந்தரராம தீட்சிதா அவர்களுக்கு வழங்குமாறு பணியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லோருக்கு வணக்கம். வடகுடி திரு சுந்தரராம தீட்சிதர் ஆன்மீகத் துறையில் தன்மையற்ற தொண்டுகளை பல செய்து வரும் வடகுடி திரு சுந்தரராம தீட்சிதர் அவர்களை டாக்டர் சடைவேல் கைலாசம் அவர்களால் இயக்குனர் அஸ்வினி சுந்தரா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் கௌரவித்து சிறப்பித்தல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றது. 19/2/24 ஒப்பனம் ஸ்ரீ முரளி அவர்கள். உங்கள் கரகுஷத்துடன் பெரியவர்களுக்கு ஆசி. உபன்யாசம் நம்ம கேட்க போகிறோம். இருந்தாலும் லௌகீகமாக அவர் எப்படி பேசுகிறார் அப்படின்றதும் சுந்தரராம தீட்சிதர் அவரோட ஆசீர்வாதம் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் உபன்யாசம். உபனிஷத் நிறையா இருக்கு. அதில் கர்ப்போபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். அந்த கர்ப்போபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நாசினால் முகர்றோம். ஆனால் முதல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃபஸ்ட் இயங்கக்கூடிய இந்திரியம் என்ன? கண்ணு பார்த்துதா? காது கேட்டுதா? நாசி துவாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுதா? இந்த குழந்தை இருக்கிறதே ஒரு தீர்த்தத்தில் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எது முதல்ல இயங்கித்து அப்படின்னா, சீமந்தம் பண்ணி மந்திரங்களை சொல்லி அப்படி அந்த முள்ளை எடுத்து அப்படி வெளியில் போட்ட உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல காது இயங்க ஆரம்பிக்கும். ஸ்ரோத்திரம்ங்கிற இந்திரியம் முதல்ல இயங்க ஆரம்பிக்கும். அதனால தான் சீமந்தம் முடிஞ்ச உடனே காயதம், கானம் பண்ணுங்கள், உடனே வேத மந்திரங்கள், உடனே வீணா கானம். எல்லாருக்கும் உள்ள முதல்ல அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கல்யாண மண்டபத்தை பார்க்க போகிறதே எல்லா சுவிட்சையும் போட்டுட்டே வர மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பின்பு திரும்பி வரும்பொழுது வரிசையாக 25, 24, 23 வரிசையாக எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வரார் பார்த்தீங்களா? அது மாதிரி சீமந்தோன்னைன ஆன உடனே இயங்கிய காதுகளில் வயசாகி 85 வயசு 90 வயசு ஆன உடனே முதல்ல ஆஃப் ஆகிறது ஸ்ரோத்திரம்தான். கண்ணு கூட கண்ணாபரேஷன் பண்ணி சரி பண்ணி விடலாம். நடக்க முடியலன்னா கம்பை வச்சுன்னு நடக்கலாம், எல்லாம் பண்ணி விடலாம். காது கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்ப்போபனிஷத்துங்கிறது என்ன சொல்கிறது? மனுஷ ஜென்மா துர்லபம். உனக்கு சின்ன வயசுலேயே காது விழற மாதிரி நாங்கள் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். நீ உனக்கு காது எப்போ ஆஃப் ஆகுதோ அதுக்குள்ளார நிறையா நல்லதை கேட்டுடு. இயங்க ஆரம்பித்ததான இந்திரியம் எப்போ பூர்த்தி ஆகுதோ அதுக்குள்ளார நல்லதை கேட்டுனுடு. இப்போ ராமாயணம் சொல்கிறோம், பாகவதம் சொல்கிறோம், தமிழ் அர்த்தத்தோட புஸ்தகம்லாம் இருக்குது. ஆனால் படித்து பார்த்தா புரியுமுன்னா புரியாது. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோன்னா எங்கள் அப்பா, தாத்தா, பாட்டா, அனந்தராம தீட்சிதர், தம்பு தீட்சிதர்,
அவள்லாம் கதை சொல்லி கிட்டக்க உட்காந்து கேட்டு அது அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அன்வர்த்தத்தை பதிவு பண்ணினதுனால இப்போ எங்களால் கதை சொல்ல முடியாது. நான் ஒரு புது வித்வானாக இருந்து இன்னைக்கு கதை சொல்லணும்னு ஆரம்பித்தேன்னா ரொம்ப சிரமப்படும். அதுபோல் அவள் நாள்தோறும் நிகழ்ச்சி நல்ல நல்ல நாள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். சதுர்த்தி, ஷஷ்டி, ஏகாதசி. ஸ்மிருதி முக்தா பலம்னு ஒரு புஸ்தகம் வைத்தியநாத தீட்சிதர் எழுதியிருக்கார். அவர் எழுதுகிறார், வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு துல்லியமோ அவ்வளவு துல்லியம் ராமநவமி, வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு துல்லியமோ அவ்வளவு துல்லியம் மகாசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு துல்லியமோ அவ்வளவு துல்லியம் ஸ்கந்த சஷ்டி, கிருஷ்ண ஜெயந்தி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் உபவாச தினம். உப அப்படின்னா சமீபம், வாசம் அப்படின்னா வசிப்பது. உபவாசம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அனவரதமும் பகவான் அருகிலேயே போய் வசிப்பது. அதனாலே அதுக்கு உபவாசம்னு பேர். அன்றைய தினம் எப்படி போய் வசிக்கிறது அப்படின்னா, யாராவது புராணங்கள் சொல்லி காதால் கேட்கறது. ஏகாதசி புராணம், விஷ்ணு புராணம் அப்படின்னு. அதில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல புஸ்தகங்களை ராத்திரி பகலாக பார்த்து அதை மனசில் வாங்கிட்டு அதை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொன்னால் அவளுடைய புத்தியில் போய் உறையும் அப்படின்னு யோசித்து அதை நெற்று பண்ணி எல்லாருக்கும் ஆன்மீக தொண்டாட்டக்கூடியதான பாகவதோத்தமர்களுக்கு இவா தான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு புரோத்சாகத்தை பண்ணுறா. வேற ஒருத்தரும் பண்ண. சேலையூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ரங்கநாத சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ தான் அவர் சமீபமாக மறைஞ்சார். 95 வயசு பரியந்தம் தினம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சயின்ஸ் கிளாஸ் எடுத்தார். சென்னையில் சேலையூரில் அவர் கிளாஸ் எடுத்தது யாருக்காவது தெரியுமோ? ஒருத்தருக்கும் தெரியாது. சம்ஸ்கிருத காலேஜில் 2-3 ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சு அவரை சயின்ஸ்கிருத் காலேஜுக்கு கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தார். நான் பேர் தான் இன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் அவர். நான் அவர்கிட்ட சில புஸ்தகங்கள்லாம் வாசித்தேன். நீலகண்ட விஜயங்கிற சம்பு காவியம், நாராயணீயம், சங்கர விஜயம்னா அவர்கிட்ட போய் நான் வாசித்தேன். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் நேரம். அது மாதிரி நான் அவரை பார்க்குறதே நினச்சிப்பேன். சமஸ்கிருதத்துக்காக வாழ்நாள் முழுக்க உழைக்கிறார். ஆனால் யாருக்கும் அவருடைய உழைப்பு தெரியல. அது மாதிரி எங்கேயோ சமுத்திரத்தில் அடியில், தண்ணிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற முத்துக்களை ஒரு வீரன் பொறுப்போட கீழே இறங்கி எப்படி எடுத்துன்னு மேலே வரானோ அதுபோல் இந்த ஆன்மீக தொண்டர்கள் எல்லாரும் அங்கங்கே இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களை தேடி கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுடைய நல் தொண்டுகளை வெளிக்கொண்டு வரா. அவளுக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ கிரந்தம் பார்த்தோம், எவ்வளவோ புஸ்தகம் பார்த்தோம். நாங்கள்லாம் படிக்கிறதே நோட்டு வாங்க பணம் கிடையாது. இந்த மந்த்லி ஷீட் இருக்குது பற்றியில், அதில் ஒரு பக்கம்தான் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும். அதை பாதியாக கிழித்து நூலால் தைச்சு நாங்கள்லாம் படித்தோம் சாஸ்திரங்களாக வாசிக்கும் பொழுது. எதுக்கு சொல்ல வர, காஞ்சிபுரம் மடத்துலேருந்து மகாபெரிவா 200 ரூபா ஸ்டைஃபண்ட் அனுப்புவர். அந்த 200 ரூபாவில் 30 நாள் சாப்பிடணும். ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், காஞ்சிபுரம் மகாபெரிவா 200 ரூபா சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக எனக்கு அனுப்பிச்சா அந்த 200 ரூபாவில் 30 நாள் சாப்பிடணும். இபி கனெக்ஷனே இல்லாத வீடில் நாங்கள்லாம் தங்கி படித்தோம் அந்த காலங்களில். எதுக்கு சொல்ல வரேன், எங்களுடைய கஷ்டங்கள் எங்களோடையே மறைஞ்சிருமோன்னு நினச்சேன். செந்திலாண்டவன் கிருபை இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் மனசில் பூந்து நல்லவர்களை போற்றணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த இது மாதிரி விருது வாங்கிக்கும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய சந்தோஷம், இதை புரோத்சாகப்படுத்தின எல்லா குடும்பங்களுக்கும் கிடைச்சி அவர்கள் எல்லாரும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து செந்திலாண்டவனுடைய கிருபையில் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த். ரொம்ப நன்றி. இது எல்லா அவார்டு வேணாலும் சொல்லுவா, எல்லா புகழும் அவளுக்கே போட்டுருவா. இங்கே சேர்ந்த எல்லா புகழுமே திரு முரளி மகாதேவன் அவர்களுக்கு உங்களுக்கு கரகோஷத்துடன் சொல்கிறோம். பிகாஸ் அங்கேருந்து ஆட்டு பிடிக்கிற இன்றைக்கி கொஞ்சம் வேறு ஒரு மீட்டிங்னால் வர முடியல.
த ட்ரஸ்ட் வி ஹேவ், அவருடைய ட்ரஸ்ட்டில் தான் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பெரியவர்களுக்கு நாங்கள் கொடுத்தது ஒன்றும் சின்ன விஷயந்தான், இருந்தாலும் அவள்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் பெற்றோம். தட் இஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் இஸ் ஒன்லி பேங்க் பேலன்ஸ். டாக்டர் சலைவேல் கைலாசம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பேச மாட்டேன் அப்படின்றார், பட் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வேர்ட் விஷயம் ஆல் சக்ஸஸ்னாலும் சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த தீட்சத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு கௌரிப்பேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம உபன்யாசம் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, பட் மேன் ஆஃப் ஃபுல் ஆக்ஷன், தட் இஸ் டாக்டர் கைலாசம். மீண்டும் உங்கள் எல்லோரும் சார்பிலும் கிருஷ்ணாஸ்ரீ சார்பிலும் மாசிக சமாஜம் சார்பிலும் நன்றியை தெரிவிக்கிறோம். நாளைக்கும் சந்திக்கிறோம். கடம்பி நாராயண் அவர்களுக்கும் அவர் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நல்லூர் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் ஒரு 5 நிகழ்ச்சி இன்ஃபேக்ட் துக்காராம் மகராஜ் பெரியவாள் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு முரளி சார். இது போல் இல்லை, இன்னும் திரளாக வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்ன நாங்கள் டிசைட் பண்ணோம்னா இங்கே சிஐடி நகர் கோபாலபுரம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடு இருக்குது. 5000 வீடுமே நான் வந்து முரளி சார்ட்ட காலை சொன்னேன், காலையில் நோட்டீஸ் பர்சனலாக போய் இந்த மாதிரி நடக்கிறதுன்றது எங்களுடைய பிகாஸ் we are all 50s but still we call youth association போகலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். எவ்வளோ வீட்டுக்கு போய் நம்ம வேறு எதுவும் விஷயம்லாம் போகிறோம். இந்த 5000 வீட்டுக்குமே சுற்று வட்டில் ஒரு நாளைக்கு போயிட்டு இந்த மாதிரி நல்லா நடக்கிறது தயவு செய்து வாங்குவோம், உங்களுடைய குழந்தைகளை அனுப்புங்கன்னு சொல்ல போகிறோம். ஸோ அடுத்த வாட்டி ஐ திங்க் வெங்கடேஸ்வர் மாமா இன்னும் கொஞ்சம் சேர் ஏற்பாடு பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக. நன்றி. உபன்யாசத்தை சொல்கிறேன். जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री आञ्जनेयस्वामिनः जय सद्गुरुस्वामिनः जय ओ स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मानिनीमयार्धे दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि अमरीकमरीभारभ्रमरीमुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरीचरणपङ्कजं दुर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधानां हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं
रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यः कर्णाञ्जलिसम्पुटैरहरः सम्यग् बिबद्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैरत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायणमहानदी श्लोकसारसमाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलं काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थैः स्मृता मतिम् अतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणि का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः ख्यातश्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावानि सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणप्राणदाता आनीता भेषजाद्रैर्लवनजलनिधेर्लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनूमान् मम हृदिर्वसन्ने कार्यसिद्धिं तनोतु श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव समभौ योऽनन्तरामो यदिः हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे न जानामि पद्यं न जानामि गद्यं
न जानामि शब्दं न जानामि चार्थं चिदेका षठास्या हृदि द्योतते मे मुखाते निस्सरन्ते गिरश्चापि चित्रम् दुर्वारं द्वादशारं त्रिशतपरिमिलषष्टिपर्वाभिवीतं सम्भ्राम्य क्रूरवेगं क्षणमनुजगदाच्छिद्य सन्धावमानम् चक्रन्ते कालरूपं यथयतु न तु मां त्वत्पदैकावलम्बं विष्णो कारुण्यसिन्धो पवनपुरपते पाहि सर्वामयौघात् ॐ स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु श्लोकैकदेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणां धर्मादिनिखिलपुरुषार्थसिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोदनपटुतरेः श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये युद्धकाण्डे श्रीसीतारामसाम्राज्यपट्टाभिषेकपर्यन्तकथाप्रसङ्गः पूर्वकथासङ्ग्रहश्च श्रीहरये नमः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम। அத்தியுதமான ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் அடைஞ்சோம். நைமிஷாரண்ய மண்டபம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்றது போல இங்கே ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு மண்ணும் புராணம் சொல்லும். அது மாதிரி சத்சங்கத்தை அனவரதமும் நடத்தி ஒரு பெரிய ஆன்மீக சூறாவளியை அவர்கள் ஏற்படுத்திகிட்டே இருக்கார். எனக்கு ஒரு ஆசை, சூரியன் உள்ள வரையில் சந்திரன் உள்ள வரையில் இந்த இடத்துல நல்லது நடந்துகிட்டே இருக்கணும். நிறையா பாகவதோத்தமர்கள் வரணும், பகவத் குணங்களை பொழியணும், பக்தர்கள் எல்லாரும் கேட்டு ஐகிக ஆமுஷ்மிகம் இவ்வுலகத்துக்கு வேண்டியதான க்ஷேமம், அதுக்கப்புறம் மறைஞ்ச பின்பு நமக்கு வேண்டியதான மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக அந்த சத்சங்கமானது எப்போதும் அமைஞ்சு அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறோம். அதிலையும் பூர்வ சரித்திரத்தில் அத்தியுதமாக ஆஞ்சநேய சுவாமி எல்லா விற்த்தாந்தங்களையும் லங்கைக்கு போய் சீதைகிட்ட போய் ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தும் விற்த்தாந்தங்கள் முழுக்க சொல்லி, அப்ப ஹனுமன் நீனு கூப்பிட்டார் ராமபிரான், என்னே நாள் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்த உனக்கு நான் ஏதாவது ஒரு சன்மானம் பண்ணணும். ஆனா என்ன சன்மானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சன்மானம் பண்றதுக்கு இந்த ஒரு ரூபா இல்லை, எல்லாத்தையும் சித்தி வாங்கிட்டாள். சித்தி வாங்கினது கொஞ்சம், ஆனா சுவாமி என்ன அப்படின்னா கிளம்புறதே நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு கிளம்பினார் அப்படின்னு சொல்லப்படும்.
எல்லாத்தையும் தானம் பண்ணினார். இன்னும் 14 வருஷம் எப்போ ஆக போகுது, எப்போ திரும்ப போகிறோம், என்ன நடக்க போகிறது, ஏதோ தானம் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். சுவாமி எல்லாத்தையும் தானம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கையில் ஏதோ பணமும் இல்லை, ஆனால் ஆஞ்சநேய சுவாமியோ போயிட்டு வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அப்பதான் சுவாமி என்ன பண்ணினார், அனுமாரையர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒருத்தர் போய் ஒரு 100 ரூபா பணம் கொடுக்கணும்னு கேட்க மாட்டாங்க. அவர் பஸ்ஸில் வந்துட்டே இருந்தார், திரும்பி பார்க்கறதுக்குள்ள யாரோ பைய தூக்கிட்டார். திரும்பி போகிறதுக்கு பஸ் சார்ஜ் எல்லாம் போயிட்டு, உடனே எல்லாம் போயிட்டேன்னு ஒருத்தர் போய் 10 ரூபா கொடுக்கணும்னு கேட்க மாட்டாரா. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையில் இருக்கிற வாட்சை விட்டுட்டு அந்த பணத்தை வாங்கினா அது கொடுவேன். ஒருத்தர் போய் 1 ரூபான்னு கேட்க மாட்டார். அது போல சுவாமி என்ன பண்ணினா, இப்ப அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஒரு ஆசை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட்டாச்சு. அதுக்காக என்ன பண்ணினார், கொடுக்க முடியாட்டால இந்த சந்தர்ப்பம் திரும்பி எப்போ வரும் தெரியாது, நம்ம கொடுத்துடணும்னு என்ன பண்ணினார், ஒரு கொடுத்தார். என்ன கொடுத்தார், குஹன் கங்கை கரையில் கொண்டு போய் இறக்கி விட்ட உடனே ராமரை பார்த்து சொன்னான், ராமா கூலி கொடுங்கன்னான். ஓட கூலி கொடுங்கன்னான். சுவாமி சொன்னா, என்னடா அது விடிய விடிய கதை கேட்டிருக்க, சித்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் சொல்றேன், அப்படி இருக்கிறதே நீ போய் கூலி கொடுன்னு கேட்குறிய, நான் எப்படா உனக்கு கூலி கொடுக்க முடியும்னா, அது வேற, இது முதல் கூலி, இது ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஏறி இருக்கு. அதனால உங்களுக்கு நான் ஏதாவது நீங்க ஏதாவது எனக்கு கொடுத்தே ஆகணும், நான் வாங்கினே ஆகணும்னா. சுவாமி பார்த்தார், இப்ப கேட்டுவிட்டான் அவன், உனக்கு ஏதாவது கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு லட்சுமணா கிட்டக்க வராங்க. லட்சுமணன் கிட்டக்க வந்தார், கையை நீட்டினார். கையை நீட்டினார். குஹனை கிட்டக்க கூப்பிட்டாரு, வாடான்னார். குஹன் கிட்டக்க வந்தார், கையை நீட்டினார். கையை நீட்டினார். லக்ஷ்மணன் கையில ஒரு தட்டை தட்டி குஹன் கையில ஒரு தட்டை தட்டினார். என்ன, என் சகோதரனான லக்ஷ்மணன் மேல நான் என்ன பாசத்தை வச்சேனோ அதே பாசத்தை இந்த க்ஷணத்திலேருந்து ஓடக்கூடியாக உனக்கும் வைக்கிறேன். இன்னிலேருந்து நீயும் எனக்கு சகோதரனாவாய். உடனே அம்ம நாட்டாழ்வார் என்ன எழுதின அந்த இடத்துல, ஐவரானும், 4வரா பிறந்தோம், இப்ப ஐவரானும், ரொம்ப 5 புள்ளியா இருக்கோம். தசரதனுக்கு 5 குமாரர்களாக நம்ம ஆகலாம் அப்படின்னு ஐவரானும். அதுபோல இந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி திரும்பி வந்திருக்காரு. சீதா நீங்க வேணா சுந்தரகாண்டத்தில் எடுத்து பாருங்க, 58வது சர்க்கம். ஆஞ்சநேய சுவாமி திரும்பி வந்து எல்லாத்தையும் சொல்றார். கிட்டத்தட்ட 180 ஸ்லோகம், அது 200 ஸ்லோகம் கிட்டக்க பெரிய சர்க்கம் அது. அந்த சர்க்கத்துக்கு முதல் சர்க்கத்துல ஆனரங்களை பார்த்து சொல்றாள், இத்தனையும் ராம பிரபாவத்தால் நான் பண்ணினேனே ஒழிய நானா பண்ணலைன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. அது போல ஆஞ்சநேய சுவாமி திரும்பி வரும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஹனுமன்னே நாள் கிட்டக்க வர்றாள். கிட்டக்க வந்தார். அயோத்தியா காண்டத்துல அரண்யத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்ச போது எல்லாரும் கிட்டக்க வந்து ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்க வந்தார் ரிஷிகள்லாம். சுவாமி சொன்னார், இந்த பிறவியில யாரும் என்னை தொடக்கூடாதுன்னு, டச் பண்ணக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாள். அவள்லாம் சொன்னா, காத்தால 4 மணிக்கு ஏந்துட்டு குளிர்ல தண்ணியில இறங்கி குளிச்சு பகவத் தியானம் பண்ணி, குளிர் ஜலத்துல சரீரத்தை போட்டு வாட்டி, வெயில்ல சரீரத்தை போட்டு வாட்டி, மலையில சரீரத்தை போட்டு வாட்டி, பட்டி கிடந்து சரீரத்தை போட்டு வாட்டி, எல்லாம் பிரம்ம சாட்சா்காரத்துக்குன்னு பகவான் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விசந்தி
தீ எல்லாம் பிரம்மத்திலேருந்து தான் உண்டாச்சு, திருப்பி பிரம்மத்தோட தான் போய் லயம் அடைய போறது. அப்படி லயம் அடைய போறதுங்கிறது நான் பிரம்மமாகிற. அதனாலதான் நாம ராமாயணம் எழுதின கவிஞர் என்ன எழுதினார் தெரியுமோ? சுத்த பிரம்ம பராத்பரராம் காலாத்மக பரமேஸ்வரராம். பிரம்மம் வேற இல்லை, ராமன் வேற இல்லைன்னு சொல்லிட்டார். சுத்தமான பிரம்மம் ராமன் எழுதிட்டார். அப்ப ராமரை கிட்டக்க வந்து அவள் ஆலிங்கனம் பண்ணிக்க. சுவாமி சொன்னார், இந்த அவதாரத்துல ஆரை என்ன தொடக்கூடாதுன்னாள். அப்ப முனிவர்களுடைய முகெல்லாம் வாடித்து கஷ்டமடைந்தாள். உடனே அவர் சொன்னாள், இந்த பிரிவை விட்டுருங்கோ, அடுத்த ஜென்மால நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நீங்க எல்லாம் கோபிகைகளாக வாருங்கள். கேசபாசத்ரித பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா கலித மங்கராக கன சௌரபம் பீதச்சேலத்ருத காஞ்சி காஞ்சிதமுதம் சதம் சுமனிநூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவ ஹி ரூபமீஷ கலயாமயே தாவதேவ கிருத மண்டலே கலித. இதுக்கு சொல்ல வந்த ராசக்கிரீடை ராசோத்சவம். அந்த முனிவர்கள் தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்து சாட்சாத்காரத்தை அடைஞ்சார்கள். அதுபோல ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள்லாம் கிட்டக்க வரக்கூடாது, என்னை தொடக்கூடாதுன்னு சொன்ன ராமன் இப்ப ஆஞ்சநேயரை பார்த்த உடனே உனக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை பண்ணணும் ஹனுமன்னு கிட்டக்க வர சொல்லி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா. பரிஷ்வங்க இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா. இப்ப என்ன கொடுத்துருக்காரு அவர்? ஏதாவது 100 கோடி பணம் கொடுத்தாரா? இல்லை வைர மோதிரம் போட்டாரா? ஆலிங்கனம் பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது ராமனுடைய ஹிருதயமும் ஆஞ்சநேயருடைய ஹிருதயமும் சேர்ந்து. அப்ப ராமர் சம்பாவனையை என்ன கொடுத்துருக்கார்? லங்க போயிட்டு வந்தார் ஆஞ்சநேயருக்கு. பஞ்ச பிராணன், பஞ்ச இந்திரியம், அவர் வச்சிருக்கிற புத்தி, அவர் வச்சிருக்கிற மனசு, அவருடைய ஹிருதயம் எல்லாத்தையும் ஆஞ்சநேயரை கொடுத்துட்டார். ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா. எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்டேன்னு விட்டார். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னு விட்டார். உபன்யாசம் அற்புதமாக பண்ண பரனூர் மகாத்மா அண்ணான்னு சொல்றோம். சமீபமாக தான் அவர் பகவானோட ஒன்றரை கலந்தார். இந்த ஸ்லோகத்துக்கு கிருஷ்ணபிரேமி சுவாமி அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னென்ன எல்லாத்தையும் ஆஞ்சநேயரை கொடுத்து விட்டார் ராமவீரர். இப்ப ராமர்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ராமர்லேருந்து கிருபை வேணும்னா ஆஞ்சநேயரை பூஜிச்சு ஆஞ்சநேயர் ஏதாவது கொஞ்சம் இறக்கி விட்டாதான். ஹனுமத் சமேத குருனா மகாபரிவா வழக்கம் நடந்து போயிட்டே இருக்குது. எல்லாரும் ராமர் கோயிலுக்கு போனா ராமர் போய் தரிசனம் வந்து பண்ணினேன்னு பெரியவாளை கூப்பிட்டா வரமாட்டேன்னு தப்பு. ஏன்? அந்த ராமர் கோவில்ல ஹனுமார் இல்லை. ஹனுமார் இல்லாத இடத்துல ராமன் இருக்க மாட்டான். வெறும் ராமர் சீதை லட்சுமணன் தான் வச்சிருக்காவ. நான் வரமாட்டேன். ஹனுமத் சமேத குருனா பரபிரம்மங்கிறது ராமன், குருங்கிறது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்கிற குரு தான் பரபிரம்மத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தனம் அப்படின்னு ஒரு புது தத்துவத்தை சொன்னார் கிருஷ்ணபிரேமி சுவாமி. அதுபோல ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா சொல்ல மயா காலம் இமம் பிராப்பிய. இது மாதிரி ஒரு காலம் வரணும்னு காத்துட்டு இருந்தேன், நீ மகா பண்டிதன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே அத்தியுதமாக சமுத்திர தீரம் வர. அப்பதான் விபீஷண சுவாமி வரார், 4 சிஷ்யாரோட வராள். அப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. எங்க என்ன மீட்டிங் நடந்தது?
இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னால் அதே சகாலே சம்பிராப்தா. இந்த மீட்டிங்கில் ஒருத்தர் ஏன்னு சொன்னார், இந்த விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு எனக்கு தோன்றது. இவன் எப்போ வந்திருக்கணும், சீதையை என்னைக்கு தூக்கினானோ ராவணன் அன்னைக்கேனா ராமத்தை வந்திருக்கணும் தர்மமானா இருக்கும் பட்சத்தில். இப்ப நம்ம அயோத்தியிலேருந்து காட்டிலேருந்து கிளம்பி நேர லங்கைக்கு கிட்டக்க வந்துட்டோம், இனி லங்கையை போய் தொட போறோம்னு தெரிஞ்சு இனிமே நம்மளால வெற்றி அடைய முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் விபீஷன் இங்க வந்து நிற்கிறான். அதனால அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார் அதே சகாலே. இன்னொருத்தர் சொன்னார் சாரதுகளை விட்டு ஒற்றர்களை விட்டு கிட்டக்க போய் நின்று பரீட்சை பண்ணி அவன் வாஸ்தவமாவே நல்லவனான்னு தெரிஞ்சு பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலான்னா. அந்த டைம்ல சுக்ரீவன் டைம் வந்தது. சுக்ரீவன் ஏன் நின்று பேசுனா சுக்ரீவன் பேசலாம். அது கட்டி கொடுத்த சாப்பாடும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு இருக்கும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. புத்திசாலிகள் பேசினா இன்னும் 2 வார்த்தை பேச மாட்டாளான்னு இருக்கு. அப்படி பேசணும். நான் ஏதோ பேசுறது பேச்சில்லை, நான் சொல்ற சப்தங்கள் உங்களுடைய புத்தியில உள்ள போய் தொடணும், டங் டங்னு அடிக்கணும். வெங்கல பானை மேல ஒரு கல்லு பட்டா அது எப்படி சப்திக்குமோ அது போல நான் சொல்ற சப்தங்கள் உங்களுடைய புத்தியில போய் சப்திக்கணும். அப்பதான் அந்த உபன்யாசம். எவ்விதமாவது நான் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லிட்டே இருக்கணும், அதுதான் உபன்யாசம். அது போல சுக்ரீவன் என்ன சொன்னா, எழுந்து நின்று சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, பேசாம இருந்திருக்கலாம். சுக்ரீவன் போனவனா உளறிட்டான். என்ன இத்தனை நாளா கூட இருந்து சந்தோஷமாக வச்சிருந்த ராவணனை இப்ப கடைசி நேரத்தில் கயட்டி விட்டுட்டு வந்ததால இந்த விபீஷணனா நமக்கு கூட இருந்து நல்லதை செய்ய போறான். இத்தனை நாளா அண்ணாவோட இருந்திருக்கானே, அண்ணாவோட பெரிய பெரிய பதவியில் இருந்திருக்கான், சௌபாகியத்தோட வாழ்ந்திருக்கான். இத்தனை நாள் ரட்சிச்ச அண்ணா கடைசி டயத்தில் கயட்டி விட்டு ரட்சிக்காமல் வந்த விபீஷன் நல்லவனா, அவனை சேர்த்துக்கூடாதுன்னா சுக்ரீவன். அதை சொன்ன உடனே ராமனுக்கு, நான் கதை சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு சிரிப்பு வந்து, அதை சொன்ன உடனே ராமனுக்கு சிரிப்பு வந்தது. இவன் சொன்ன தத்துவத்தை இந்த யாராவது வாண்டங்கள் புரிஞ்சுதான் பார்ப்போன்னு அப்படி சுவாமி பார்வை அப்படி சுத்தி விட்டா ஒருத்தருக்கும் புரியல. யாரும் பேச ஏன்னா குரங்கோல ஒருத்தருக்கும் புரியல. சரி லட்சுமணன் புரிஞ்சுட்டானா பார்ப்போன்னு அப்படி லட்சுமணன் நம்பி பார்த்தார். லக்ஷ்மணம் புண்ணிய லட்சணம். லட்சுமண சுவாமி சிரிச்சுட்டார். அவர் புரிஞ்சு விட்டார். என்ன அவன் என்ன சொல்றான், கடைசி காலத்துல கஷ்டம் வந்த போது அண்ணாவை கயட்டி விட்டவனா நல்லவன்னு சொன்னான் முந்தையடா. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, ஆளை வச்சு அண்ணாவை கொலை பண்ணி 6ஆம் மாசம் ஊனமாசிகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இடத்துக்கு. அவனாவது உயிரோட விட்டுட்டு வந்திருக்கான், விபீஷணனாவது உயிரோட விட்டுட்டு வந்திருக்கான். சுக்ரீவன் ஆள் வச்சு அடிச்சிருக்கான். அண்ணாவை அடிச்சு கொண்டதான சுக்ரீவன் கடைசி டயத்துல அண்ணாவை காப்பாத்தவனா நம்மளை வந்து காப்பாற்ற போறான்ட்டான். சுவாமி சொன்னார் சுக்ரீவன், அது ஸ்லோகங்கள்லாம் இருக்கு யுத்த காண்டல. சுக்ரீவா ஒன்று தெரிஞ்சுக்கூடா, உலகத்துல புள்ளேன்னா நான் புள்ள. எங்க அப்பா சொன்னான்னு காதில் கேட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன். உலகத்துல தம்பின்னு சொன்னா பரதன் தம்பி கிட்டக்க லட்சுமணன் நிற்கிறான். லட்சுமணன் கூப்பிட்டு சொன்னார், உலகத்துல தம்பின்னா பரதன் தம்பி. உண்மையான சிநேகிதன்னு சொன்னார், நீதான் உண்மையான சிநேகிதன். இந்த யுத்தம் முடிஞ்சு திரும்பி உயிரோட கிருஷ்ணந்தைக்கு போக முடியுமா போக முடியாதா, இந்த உயிர் போயிடுமா தெரியாது. நண்பனுக்காக உயிரை விடுறேன்னு வந்திருக்கே, நீ பெரியவர், நான் உன்னை குறை சொல்ல. ஆனா யார் பேசினாலும் அவ பேசினாதான் அது அழகா.
ஆஞ்சநேய சுவாமி சொன்னாள், எனக்கு இவ பேசுறது எல்லாமே பிடிக்கல. அதுவும் தான் சந்தேகப்பட்டு அவனோட போய் பழகுவோம், பழகி பார்ப்போம்னு சொன்னானே அது சர்வதா பிடிக்கல. எனக்கு என்னமோ இந்த சந்தேகப்பட்டு பரீட்சை பண்ணுறதே பிடிக்கல. நீங்கள் சந்தேகப்பட்டு பரீட்சை பண்ணினீர்களே, ஆனால் ஜென்மா முழுக்க அந்த வடு அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளை சந்தேகப்பட்டு தானே சேர்த்துட்டாய் வாழலாம். கல்யாணத்துக்கு பழைய காலத்தில் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி டௌரியா 10,000 ரூபா பணம் கொடுக்கணும்னு புள்ளியோட அப்பா நிச்சயதார்த்தத்தை பொண்ணோட அப்பா தரையில அவனே ஏதோ பெரட்டி பார்த்தா 10,000 ரூபாய் பெரட்ட முடியல. அவன் மாப்பிள்ளை அன்னபட்சி வாகனம் மாப்பிள்ளை வந்து இறங்கினா நிச்சயதார்த்தம் ஆச்சு. எங்கடா பணம்னா புள்ளியோட அப்பா இல்லை, அவ்வளவோ கஷ்டப்பட்டு பெரட்டினேன், கிடைக்கல. நான் கூடிய சீக்கிரம் வாக்தானம் பண்ணினா மாற மாட்டேன், கொடுத்துருவேன். அப்படியா, நீ வார்த்தை மாதிரி பேசுறாய். நாளை காத்தால சூரியோதயத்துக்குள்ளார 10,000 ரூபாய் கொண்டு வந்து என் கையில கொடுத்தாதான் என் புள்ள நாளைக்கு உன் பொண்ணு கையில தாலி கட்டுவாங்க, இல்லைன்னா கட்ட மாட்டேன். மணி 9:30 ராத்திரி நைட். அப்பதான் நிச்சயதார்த்தம். அவ எங்க போவா, அங்கு சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆம்பியாரை கூப்பிட்டான், ரெட்டாவோட சங்கிலி போட்டுருக்கியா கயட்ட. இப்போதான் தெருக்கு கவரிங் கடை இருக்கு, விதவிதமா இருக்கு, வாங்கி போட்டுக்கலாம். கயட்டு நாள் இந்த அம்மா பொண்ணு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நகை போட்டுக்கணும்னு நகை போட்டுன்னு வந்திருக்காரு. பழைய காலத்துலன்னா எவ்வளவு பாரத தேசத்துல நம்பிக்கை இருந்தது தெரியுமோ. இந்த ஆத்துக்காரா அடுத்த ஆத்துக்காராட்டா எங்க சொந்தக்கார கல்யாணம் இதான் நகை இருந்தா கூட போட்டுன்னு போறேன்பா. அவளும் கொடுத்து அனுப்புவா, சங்கிலி போட்டுன்னு வருவா, வளையல் போட்டுன்னு வருவா. திரும்பி கல்யாணம் ஆன உடனே திரும்பி அவள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. 40 வருஷம் முன்னாடி நான் கல்கத்தால மார்க்கெட்ல ஒரு சாமான் வாங்கினேன். சாமான் வாங்கின உடனே அவன் மிச்ச பணத்தை கொடுத்தான். அவன் கொடுத்த பணத்தை நான் எண்ணினேன் கரெக்டா இருக்கான்னு. அவன் உடனே என்னை கோபமா பார்த்தான். என் பேர் நம்பிக்கை இல்லையா, நீ சொன்ன பிரகாரம் கரெக்டான பணத்தை கொடுத்துருக்கேன், எதுக்கு நீ என்ற ஏன் அவன் ஹிந்தியில. அப்ப பாரத தேசம் எவ்வளவு இருந்தது, அவ்வளவு நம்பிக்கையா இருந்த பாரத தேசம் இன்னைக்கு அப்பா பிள்ளைக்கு கொடுக்கறத புள்ள எண்ணி வாங்குறான், புள்ள அப்பாவுக்கு கொடுக்கறத அப்பா எண்ணி வாங்குறாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுதுங்கிறது தான் சத்தியம், அதான உண்மை. அந்த ராத்திரி 10 மணிக்கு ஏதோ ஒரு அடகு கடையில் கொண்டு போய் ரெட்டை சங்கிலியை கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து ராத்திரி 11 மணிக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து மறுநாளைக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்புறம் மறுவன்கு, அப்புறம் 5ஆம் மாதம், அப்புறம் தலை தீபாவளி, ஏதோ அப்படியே ஆற்றுக்கு வர அந்த அம்மாவும் இந்த சம்மந்திக்கு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் பண்ணி போடுறார். இந்த சொஜ்ஜியை போடும் ஆஞ்சநேயர் சொல்றார், அந்த சொஜ்ஜியை எடுத்து இலையில வைக்கும் போது அவன் என்ன எண்ணத்தோட வைப்பா தெரியுமா, அட பாவி கல்யாணத்துக்கு முதல்ல ரெட்டாவட்ட சங்கிலியை கைட்டினியே கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சொஜ்ஜியை வைப்பாள். இந்த மனசுல அந்த வடு விழுந்தது ஆறவே உயிருள்ள வரையில். அதுபோல ஆஞ்சநேயர் சொன்னார், இந்த சந்தேகப்பட்டு சேர்த்துக்கிறதுல எனக்கு பிடிக்கல. நாம் பேருந்த போது தர்மம் சொன்ன ஒரே தர்மவான் விபீஷணன், அதனால அவரை சேர்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய எண்ணம். அப்படி சொன்ன உடனே சுவாமி அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாம்யேதத்வ்ரதம் மம. யாராவது ஒருத்தன் ராமனுடைய சந்நிதிக்கு ஒரே ஒரு தடவை வந்து, ராமா நான் உன்னுடைய பக்தன், உன்னை சேர்ந்தவன் ஒரே ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினானே, ஆனால் அவன் மனிதனா இருக்கலாம், பூதராசியா இருக்கலாம், அவர்களுக்கு அபயம் கொடுப்பது என்னுடைய விரதம். அபயம் சர்வபூதே, அபயம் சர்வ மனுஷேபியான்னு சொல்லல அவர், அபயம் சர்வ மானவேபியான்னு சொல்லல, அபயம் சர்வபூதேபியா ததாம்யே தத்
விரதம் மமா, இது என்னுடைய விரதம் நாள். இந்த கதை சொல்றதே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேவதை தான் ஞாபகத்துக்கு வர. ராமனுக்கு சதிரசமான ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னா பட்டீஸ்வரன், துர்கா பரமேஸ்வரன். ராமன் வேற இல்லை, துர்கை வேற இல்லை. ஏன் துர்கை ஞாபகத்துக்கு வராள் அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் படத்தை வச்சுட்டு பூஜை பண்றோம். ஆனால் கிருஷ்ணர் படத்தை வச்சு பூஜை பண்ணினா போராது. அந்த கிருஷ்ணர் படத்துக்கிட்டக்க பட்டீஸ்வரன் துர்கா படத்தையும் வச்சு பூஜை பண்ணணும். என்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியோ அன்னைக்கு தான் துர்கா ஜெயந்தியோ, அன்னைக்கு தான் துர்கையும் வந்து பிறக்கிறார். ஆராது பண்றேல துர்காஷ்டமின்னு நவராத்திரியில பூஜை பண்றதை நினைச்சுக்கிறமே ஒழிய, ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணர் படத்தை வச்சு பூஜை பண்றது பட்டீஸ்வரன் துர்கா படத்தையும் கிட்டக்க வச்சு பூஜை பண்ணணும். அன்னைக்கு தான் துர்கையும் பிறந்தாள், கிருஷ்ணனும் பிறந்தான். பாகவதத்திலே இருக்கு, துர்கேதி பத்ரகாளீதி, ஆமா, ஈசானி நாராயணி, இப்படிலாம் உன்னை பூஜிக்க போறாள். தூபோபகார பலிபி, உனக்கு பெரிய தூப உபகாரமான பூஜைகள்லாம் பண்ணுவா. நீ போய் துர்கையாக போய் பிறக்க கடவாயின மாயாசக்தியை அனுப்புறார் மகாவிஷ்ணு அப்படின்னு இருக்கேன். அப்ப துர்கை வந்து பிறந்தாள். துர்கை கிருஷ்ணன் வந்து இங்க பிறந்த உடனே இந்த கிருஷ்ணனை கொண்டு போய் யசோதையிட்ட விட்டுட்டு, யசோதையிட்ட இருந்த துர்கையை கொண்டு வந்தார் வசுதேவன். ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அபோதய சிலாபிருஷ்டே, இந்த வண்ணாந்துறையில வண்ணான்லாம் எப்படி தூக்கி தூக்கி துணியை துவைப்பானோ அது போல எல்லா குழந்தைகளையும் அப்படி தூக்கி தொப்ப கட்டின்னு கீழே கல்லுல போட்டு சதுர் தேங்காய் மாதிரி எல்லாத்தையும் கொண்டான் கம்சன். சிசுவதை பண்ணணும்னு எப்படி அவனுக்கு தோணித்தது எனக்கு புரியல. பச்சிலை குழந்தை மேல என்னையா தப்பு? குழந்தைகளை போய் தண்டிக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல பெரிய பாவம், பெரிய மூட்டை. இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்லீப்பிங் டோஸ் குழந்தைக்கு கொடுத்து தூங்கப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். மாமாவும் உத்தியோகத்துக்கு போறார், மாமியும் உத்தியோகத்துக்கு போறார். ராத்திரி முழுக்க அந்த குழந்தை அழகுது. இந்த மாமி சொல்றேன், நான் என்ன மாமா பண்றது, ராத்திரி முழுக்க நான் கண்ணனை முடிச்சிருந்தேன்னா மறுநாளைக்கு என்னால ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது. அப்ப நீ குழந்தைக்கு பால் ஊட்டவில்லை, விஷத்தை ஊற்றாய். இதுதான் உண்மை. நான் பல ஊர் போறேன், பல பேரை சந்திக்கிறேன், பல உபன்யாசம் பண்றேன். தஞ்சாவூர்ல போன மாசம் உபன்யாசம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது கேரளாவில் போய் கொல்லங்கூடில் போய் உபன்யாசம் பண்ணினேன். பல ஊர் போறேன், பல பேரை பார்க்கிறேன். உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? பேசாம உலக விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருப்பதே நல்லது. அனந்தராமதீஸ்வரர் உபன்யாசத்தில் சொன்னார், தாத்தா பிதாம கஷ்டத்தை போகக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான சொந்த பந்த ஜனங்களை அனவரதமும் மனசுல நினைச்சுட்டே அசை போட்டுட்டே இருக்கா மனுஷியா. இந்த காலத்துல நாத்தனார் படுத்தல், ஒருபடி படுத்தல் படுத்தினதெல்லாம், மாமியார் படுத்தினதெல்லாம் 60 வயசுல அசை போட்டு என்ன லாபம் சொல்லுங்க. நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், மேலேருந்து பாம்பு விழுந்தது, நான் அதுக்கு நட்பு நடந்து போனேன். ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லல, நம்ம என்ன பண்ண முடியும்? பட்ட கஷ்டம் கஷ்டம் தானே. இனிமே அதை இனிமே மாற்றி எழுத முடியாது. எழுதினது கஷ்டம் கஷ்டம் தானே, மாற்றவே முடியாது. எதுக்கு சொல்ற? கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை துறந்து விட்டு இறைவனை எப்போது ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் மோக்ஷங்கிற வாசப்படி கிட்டக்க நம்ம போய் நிற்கிறோம்னு அர்த்தம். அவளை நினைச்சேன், இவாள் ஒண்டிமா வந்தோம், ஒண்டிமா தான் போறோம்.
நம்மளோட வரப்போறது சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்தம் அனுகச்சதி. நம்ம பண்ணின புண்ணிய பாபம் தான் நம்மளோட கூட வருமே ஒழிய இந்த ஓர்படி சண்டையும் நாத்தனார் கொடுமையுமா கூட வரப்போறதே வரைய. இஷ்டப்பட்ட இடத்துல போய் நம்ம பிறந்துட முடியுமா என்ன? இந்த இடத்துல பிறக்கணும்னு பகவான் போட்டிருக்கார், இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு பகவான் போட்டிருக்கார், இந்த இடத்துல உத்தியோகம், இந்த இடத்துல சாப்பாடு, இந்த இடத்துல தீர்த்தம், இத்தனை குழந்தைகள் எல்லாம் பகவான் கொடுத்தது. நீங்களா நடத்த பாதுகாப்பட்டா அப்படிங்கிறது போது அவர் சொன்னார், வேதாந்த தேசிகர், ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானா. தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். மனுஷர்களும் அதை சம்மதம் தெரிவிச்சார். ஆனா கைகேயி நடுப்புல புகுந்து என் பிள்ளையான பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு ஆரம்பிச்சார். தசரதனும் அயோத்தியா நகர ஜனங்களும் நினைச்ச ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, கைகேயி ஆசைப்பட்டதான பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல. கடைசியில அடிச்சது யாருக்கு தெரியுமா? ராம பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே நம்ம கையில இல்ல, தெய்வமத்திர பிரமாணம். எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு நின்று நடத்துறது, இயக்கிறது, அதுலதான் ரொம்ப தான் நடமாடும். எதுக்கு சொல்ற கஷ்டத்தை எதுக்கு அபோதைய சிலா பிருஷ்டேன்னு இந்த குழந்தைகளெல்லாம் கீழே போட்டு கொண்டானே கம்சன், எப்படிதான் மனசு வந்தது தெரியல. அதுபோல எல்லா குழந்தையும் கொண்டா மாதிரி இந்த துர்கா பரமேஸ்வரியும் கொலை பண்றதுக்காக அப்படி காரை பிடிச்சு அப்படி மேல தூக்கினான் பாருங்க பாகவதத்துல. அவன் கையிலேருந்து கிளம்பினான். துர்கா பரமேஸ்வரி ஆகாசத்துல அஷ்டௌ புஜாங்கி மகிஷஸ்ய மத்தினின்னு மேல நிற்கிண்டு கம்சனை பார்த்து சொல்றாள், கம்சா, கொலை பண்ண வந்த ஒன்ன நான் கொன்னுறது தர்மம். இப்ப நான் உன்னை கொன்னேன்னா ஏன் கொன்னேன்னு பிரம்மதேவன் கேட்க மாட்டார், பரமேஸ்வரன் கேட்க மாட்டார், மகாவிஷ்ணு கேட்க மாட்டார். உன்னை நான் கொன்னுடணும். ஆனா நான் உன்னை கொல்லாம போறேன். ஏன் கொல்லாம போறேன் தெரியுமோ? எனக்கு ஒரு விரதம் இருக்குன்னு நான் துர்கை. என்ன விரதம்? நான் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தியோ கோபத்திலையோ வேஷத்தாலையோ கொலை பண்ணங்கிற எண்ணத்தோடையோ என் கால எந்த பக்தன் குடிச்சானோ அவனை ரட்சிப்பது என்னுடைய விரதம். நான் துர்கா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு போடாதோ. அதுக்கு மேல ஒண்ணு சொன்ன, உன்னை கொலை பண்ற குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்றதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். அதனாலதான் குழந்தைகளெல்லாம் கொண்டு போகணும் பூத்தனை அனுப்பிச்சாங்க. இதுக்கு சொல்ல, இந்த ராமாயணத்துல இந்த ராமன் சொல்ற ஸ்லோகமும் அந்த துர்கா பரமேஸ்வரி சொல்ற தத்துவமும் ஒன்னா இருக்கு, ஒரே மாதிரி. நீங்க வேணா பார்க்கலாம், உபனிஷத்துன்னு இருக்கே, இந்த உபனிஷத்துல ஸ்திரீலிங்கமா சொல்லப்பட்டதான காயத்ரி ஒரே ஒரு காயத்ரி தான். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். உபனிஷத்துல மகாதேவியை வித்மஹே சொல்லல, வாக்தேவியை வித்மஹே சொல்லல. இதெல்லாம் இவாளா நடப்புல உள்ளவாளா சொன்னது. உபனிஷத் சொன்னது ஒரே ஒரு ஸ்திரீலிங்கமான காயத்ரி, அது துர்கா பரமேஸ்வரி ஒண்டிதான் சொல்லி. வேதமே எல்லா தெய்வத்தையும் பார்த்து நமஸ்காரம்னு சொல்றோம். நமோ பிரம்மணே, நமோ அஸ்துவக்னயே, நம பிருத்திவியை, நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்னு சொல்லு. ஆனா அந்த வேதமே ஒரு தெய்வத்துக்கிட்ட போறதே நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லாமல் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றது. எந்த தெய்வத்திட்ட போய் நமஸ்காரம் பண்ணாம சரணாகதி பண்றது? வேதம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே. எல்லாத்தையும் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொன்ன ஸ்ருதி அம்பாள் கிட்டக்க வரத்தே சரணாகதி பண்றேன் அம்மா. ஏன் அப்படின்னா சுதரசி, இந்த பிறவி பரிக்கடல்லேருந்து தாண்ட செய்பவள் நீதானே. சுதரசி தரசே நமஹ, என்னை திரும்பி இந்த பிறவியில தள்ளாமல் இக்கரையில தூக்கி போடணும் நீ, அதுக்காக நான் நமஸ்கரிக்கிறேன், சரணாகதி பண்றேன்.
जुष्टामग्निवर्णान् तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टाः दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसि तरसे नमः. அதுபோல ராமர் இந்த இடத்துல சொல்றார், சுக்ரீவா நான் வந்து நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லிவிட்டான். பத்தாஞ்சலி கூட்டம் தீனம். இந்த ஸ்லோகம் சொல்றது அனந்தராம தீட்சிதர் தான் ஞாபகத்துக்கு வரார். இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன், இதே மெட்டில் சொல்லுவார். பத்தாஞ்சலி கூட்டம் தீனம். நானாவது அவசர அவசரமாக கதை சொல்றேன். இந்த காலத்துலலாம் இவ்வளவு அவசரம் கிடையாது. நிறுத்தி நிதானமாக ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை சொல்றேன். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் நாழி ஆகிட்டுனா எல்லாரும் இப்படி கடிகாரத்தை பார்க்குறாங்க. எப்போ 8:20 8:25 ஆதி போனோம். என்னைக்கு நீங்க கடிகாரமே பார்க்காம கதை கேட்கிறீங்களோ அப்பதான் நான் சொல்ற கதை உண்மையான தபஸ். இல்லைன்னா உங்க மனசை போய் தொடலேன்னு. அதனால அழிச்சுன்னு வா. மித்ரபாவேன சம்பிராப்தம்ங்கிறார். அவன் என்ன சொல்றான்? தியக்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதா. பத்னியை விட்டேன், புத்திரனை விட்டேன், எல்லாரையும் விட்டேன், ராமனே கதின்னு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு அடிமைங்கிறான். சுவாமி சொல்றார், நீ அடிமை இல்லடா மித்திரன்கிறார். என் மடியில உட்காந்து ஒரு வடையை 2 பேரும் உடைச்சு சாப்பிடுவோம் வாடான்னு கூப்பிடுறார். ஒரு ஆபீசர்ல போய் ஒரு உத்தியோகம் கேட்டா அவர் தன்னை விட கொஞ்சம் கீழே உள்ள உத்தியோகத்தை தான் வாங்கி கொடுப்பார். அவருக்கு சதுரசமான உத்தியோகத்தை வாங்கி கொடுக்குறார். மனுஷன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டார். பகவான்கிட்ட போனா பகவான் சாதிசமா பண்ணிடுவார். பக்தஸ்ய வசகோ பிரம்மா பக்தஸ்ய வசகோ ஹரிஹி பக்தஸ்ய வசக சம்பு சக்தி பக்தவசானுதானே. எல்லாரும் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். சொல்ல நேர போய் அவன் வந்து நமஸ்காரம் பண்றான். ஆமா நீவே அவன் வந்து நமஸ்காரம் பண்றான். சர்வலோக சரண்யாய. அவன் வந்து நமஸ்காரம் பண்றான். அவன் நமஸ்காரம் பண்ண உடனே அவன் வந்து நமஸ்காரம் பண்ணின உடனே அவனை பார்த்து சொன்னாள், பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதः பரித்யக்தா மயா லங்காः மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. என் கூட்டல உயிருள்ள வரையில் நான் உங்களோடையே இருந்து உங்களுக்கு பணியாற்றுவேன். நான் உங்களுடைய பக்தன். என்ன நீங்க ரட்சிக்கணும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினார். இந்த வைஷ்ணவாலாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா பாருங்க. அது போல விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். சுவாமிக்கு நெஞ்ச உருகித்து. நெஞ்ச உருகின உடனே விபீஷணனை எழுப்பி அகம் ஹத்வாதசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் த்வாம் கரிஷ்யாமி சத்யமேதத் பிரவீமிதே. கவலையப்படாத விபீஷணா, ராவணனை வதம் பண்ணி இந்த லங்கா ராஜ்யஸ்ரீய உனக்கு கொடுத்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொன்னான் விபீஷணனை. திரும்பி எழுந்தான் விபீஷணன். திரும்பி 4 தடவை நமஸ்காரம் பண்ணினான். அப்படி நமஸ்காரம் பண்ணின உடனே அவர் சொன்னார், அயோத்தியாம் ந பிரவேக்ஷ்யாமி. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் நான் திரும்பி அயோத்தி செல்ல மாட்டேன் அப்படின்னாள். திரும்பி 4 தடவை எழுந்து நமஸ்காரம் பண்ணினான் விபீஷண சுவாமி. திரும்பி திரும்பி நமஸ்காரம் பண்ணினே அவனை பார்த்து சொன்னான், திரிதிஸ்தைஹி பிராத்ரிபிஷபே. உனக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம், லங்கா ராஜ்யம் நிச்சயம், உனக்கு ராஜ்யத்தை தரேங்கிறது என்னுடைய கூட பிறந்த 3 சகோதரன் மேல ஆன முடிக்க சொன்னேன். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தரேன்னாள். ஆமா திருப்பி சொன்னாள், அயோத்தியாம் ந பிரவேக்ஷ்யாமி திரிபிஸ்தைஹி பிராத்ரிபிஷபே. உன்னை
ரட்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டார். அப்பவாது விபீஷணன் விசாரணை கூடாது திரும்பி ஏறுங்கிற 4 தடவை நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணினுடைய அவருடைய சுத்தமான பக்தியை பார்த்த பகவான் இந்த அனலை கண்ட அரக்கு உருகிறது போல அவர் நமஸ்கரிக்க பாகவதம் பூர்த்தி பண்ணதே பிரணாமோ துக்கசமனஹா தம் நமாமி ஹரிம்பரம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹா தம் நமாமி ஹரிம்பரம். பகவானை நமஸ்கரிக்க துக்கங்கள்லாம் போகும். அதனால் அவன் நமஸ்கரிக்க பகவான் அனலை கண்ட அரக்கு போல உருகி அவனை பார்த்து சொன்னாள், லட்சுமணான்னா இவனுக்கு பட்டாபிஷேகம் ராவணனை வதம் பண்ணி இல்லை, இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன். சமுத்ரா ஜலமானயா சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை கொண்டான்னு சொல்லி ஜலத்தை கொண்டு வர சொல்லி அந்த பக்கமா இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாருக்கும் நேர சுவாமி அத்தியுதமா பட்டாபிஷேகம் பண்றார். ஏவ முக்தஸ்து சௌமித்ரி அபியசிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராமசாசனாதி. லட்சுமணனை விட்டு பண்றா பட்டாபிஷேகம். அப்படி அத்தியுதமாக பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் நடந்த உடனே அந்த பட்டாபிஷேகத்தை பார்த்த வானரங்கள்லாம் சிரிச்சுது. ஆனா பிரச்சுக்ருஷு மகாத்மானம் சாது சாத்விதி சாப்ருவன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாது சாதுன்னு இந்த பட்டாபிஷேகத்தை பார்த்து என்ன சாது இது அப்படின்னு. அது ஏற்கனவே ஒரு பட்டாபிஷேகம் பார்த்துருக்கேன், சுக்ரீவ பட்டாபிஷேகம். அது எப்படின்னா எப்படி இருக்கீங்க, ஒரு தடவை போய் முதுகு வீங்கி ஓலினிலாம் தடவி அதுக்கப்புறம் உம்பாடுன்னு கண்ணமா வீங்கி போய் அதுக்கப்புறம் சுக்கிரியவனுக்கு உம்பாடுன்னு பட்டாபிஷேகம். இங்க இன்னும் ராவண வதமே ஆகல, இங்க சக்கரையிலே பட்டாபிஷேகம் ஆகிடுச்சு. ஏன் பட்டாபிஷேகம்னா அதுக்கு இதுவும் மலை வச்சாலே எட்டாது. அங்க ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், பூஜனீய தமாவு பிரதிகிரிஹ்யார்ச்சயஸ்வைத பூஜனீய தமாவுபௌ. அவ 2 பேரும் அர்ச்சனை பண்ணி பூஜிக்கப்பட வேண்டியவர்கள், சரணாகதி பண்ணப்பட வேண்டியவர்கள். அவ காலை போய் பிடிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சார் அதே ஆஞ்சநேய சுவாமி. ஆனா சுக்ரீவன் காலை பிடிக்கல, கையை பிடிச்சான். இங்க யாருமே சொல்லி கொடுக்கல, முழுக்க சத்வகுண சம்பன்னன். அவன் வந்து விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணே இக்கர் இளையா வாழ்க்கை அத்தியுதமாக பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் சேது பந்தம் பண்ணின உடனே சுவாமி சொன்னான், அங்கதனை விட்டு அவன்கிட்ட பேச சொல்லு, அங்கதனை போய் தூது பண்ண சொல்லு, அங்கதன் தூது போய் சொல்லட்டும், அங்கதன் போய் தூது சொல்லட்டும், நாங்க எல்லாரும் வந்துட்டோங்கிறத போய் சொல்லுங்கன்னு சொல்ல. அதே பிரகாரம் அங்கதன் போய் சொல்றான். அங்கதன் தூது போனது கதை இருக்கு பாருங்க, அது சாத்தியப்படாது. என்னென்னால் அங்கதன் தூது போன கதை பெரிய கதை இல்லைங்க. அது எப்படின்னாள், கஸ்வம் வானர ராமராஜ பவனே லேகார்த்த சம்வாஹகா. ராவணனுடைய தர்பார்ல எல்லாரும் பேசிண்டே இருக்கிறது, மேலேந்து தொபகடீர்னு வந்து குதிச்சான் அங்கதன். எல்லாரும் வாசவையான்னா உள்ள வருவா, வாசவையா இல்லை, மேலேந்து தொபகடின்னு ஒரு குரங்கு வந்து குதிச்சுது. அந்த மந்திரி சபையில எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தா என்னடாது, ஏற்கனவே ஒரு குரங்க ஹனுமார் வந்தே லங்கா பயங்கரம்னு பாடாத பாடுபடுத்திட்டு வச்சுட்டு போயிட்டார். இப்ப அடுத்தது இந்த குரங்கு வந்திருக்கே
குரங்கு வந்து என்ன பண்ணுமோன்னு தெரியலையேன்னு எல்லாரும் அப்ப வருத்தப்படும் பொழுது கஸ்தம் வானர, ஹே வானரா, ஹே குரங்கே, நீ யாரு? உடனே அங்கதன் சொன்னான், ராமராஜ பவனே லேகார்த்த சம்பாகா. நான் ஒரு லெட்டர் பியூன்னா, இந்த கொரியன் மேன், இந்த லெட்டரை கொண்டு போய் அங்க கொடுக்கறது மாதிரி லேகார்த்த சம்பாகா. அது வந்து லெட்டரை அப்புறம் படிப்போம். இந்த வீட்டுக்கு வீடு அக்னியை வச்சு எரிய வச்சதான ஆஞ்சநேயன்னு ஒரு குரங்கு இருக்கே, அந்த குரங்கு சௌக்கியமா இருக்கான்னு கேட்டாங்க இருக்கிறவெல்லாம். யாத புத்திர புராகத ஹனுமானி நிர்தக்தலங்கா புரஹா. ஓஹோ, அங்க வந்தாரு ஆஞ்சநேயர், அவரை கேட்கிறேடா. அவர் தான் இங்க வந்தார். வந்த உடனே ஏதோ பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்டாராமே. பத்தோ ராட்சசராஜ ராட்சச சூனேதி கபிபி. ஏண்டா சத்ரு தேசத்துல போய் ஒரு ராட்சசனுடைய புள்ளேட்ட போய் கட்டுப்பட்டையான்னு நாங்க எல்லாரும் அவனை உட்காந்து வச்சு டசன் கணக்கா அடிச்சோம். சந்தாடித்தோ பர்சிதா. நாங்கெல்லாம் அடிச்சதுனால அதுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. சௌரீடாந்த பராபவோ வனசரா புத்திரேதி நஜ்ஜாயதே. அடிச்ச அடியில அவமானப்பட்டு இந்த அனுமான்கிற குரங்கு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது என்ன. புத்திரேதி ந எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது என்ன. அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் சொன்னாங்க, ஒரு சாதாரண குரங்க போய் அடிபட்டையான்னு பொழையன்னு அடிச்சான்னு சொன்னானே, ஏன்னால் எல்லா குரங்கும் வந்தா லங்க தாங்குமா, நம்மளால ஜெயிக்க முடியுமா சொல்ல. அப்பதான் ஹனுமான், அப்பதான் அங்கதன் சொன்னான், யுத்த ஆரம்பம், யுத்த ஆரம்பம்னு சொல்றாங்க. யுத்த ஆரம்பம் சொன்ன உடனே அத்தியுதமாக இருக்கு. அதுல நிறைய இருக்கு. சுகசாரணர்கள் 2 பேர் வராங்க. 2 பேர் ஆகாசத்தில் நின்று பார்க்கிறாங்க. ராவணனே வந்தான். ராவணனுக்கு சுக்ரீவனுக்கு சண்டை வந்தது. சுகசாரணர்களை அனுப்பிச்சான். சுகசாரணர்கள் ஆகாசத்தில் நின்று ராமனுடைய வந்திருக்கக்கூடிய சைன்யங்கள்லாம் எத்தனை பேர் நம்ம போனா யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா எல்லாம் பார்க்கறதுக்காக அவெல்லாம் வந்திருக்கா. அப்ப சுவாமி சொன்னார், அவன் எல்லாத்தையும் பார்க்கட்டும், எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சுக்கட்டும், அவனை போய் அடிக்கக்கூடாது. அவள் தூத்து வந்தா மாதிரி வந்திருக்கா, அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அவன் என்ன தெரியுமா சொன்னான், ராமன்கிட்ட போய் எஸ்மின் ராவணன்கிட்ட போய் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த சுகசாரணர்கள், எஸ்மின் நச்சனதே தர்மஹா யோ தர்மம் நாதிவர்த்ததே. அங்க ஒரு மகாபுருஷனை பார்த்தேன், ராமனை விட்டு தர்மமும் விலகல்ல, ராமனும் தர்மத்தை விட்டு விலகல்ல. தர்மமே உருவானமான ஒரு உருவத்தை பார்த்தே உண்டாங்க சுகசாரணர்கள். அத்தியுதமாக யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தினால முதல்ல பல பேர்கள் வந்து பல பேர்களை வதம் பண்ணி, அப்புறம் இந்திரஜித்து வந்தான். இந்திரஜித்து வந்த உடனே நாகபாசம் ஒரு பெரியதான அஸ்திரத்தை போட்டு ராமலட்சுமணாதிகளை கட்டி போட்டு கிட்ட கற்கிறாள் வதம் இருந்து போயிட்டான். வதம் பண்ணி போன உடனே ராமலட்சுமணால் மூர்ச்சையாகி 0.05% உள்ள உசுர் ஓடுறது, எவ்வளவுதான். எல்லாரும் எல்லா தோஷத்திலேருந்து மீளலாம், நாக தோஷத்திலேருந்து மீளவே முடியாது. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. நாக பலின்னு ஒன்று மிந்தியெல்லாம் பண்ணிட்டு, சர்ப்ப பலின்னு ஒன்று மிந்தியெல்லாம் பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்தா பாம்புகளுக்கெல்லாம் பலி கொடுக்கறது, அதெல்லாம் இப்போ பண்றதில்லை. அதனாலதான் பிறக்கிற குழந்தையெல்லாம் நாகதோஷத்தோடைய சர்ப்பதோஷத்தோடையே பிறக்கிறது. அதுக்குண்டான பூஜைகள் ஆகாரங்கள் பலிகள்லாம் கொடுக்காதது. அதனால நாகத்தினால கட்டி போட்டு கீழே கிடக்க உடனே அவளுக்கு புறத்தியார அழவிட்டு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பரகு கிளேசகரணம்னு பேரு சமஸ்கிருதம். இன்னொருத்தர அழவுறது
ஹிருதய நோகு முடியுமா பேசுறது பண்றது. இந்திரஜித்து ராவணன்லாம் என்ன பண்ணினா புஷ்ப விமானத்துல சீதையை அழைச்சிட்டு போய் அந்த மூர்ச்சையாகி கீழே கிடைக்கிற ராமலட்சுமணனை பார்க்கட்டும், அப்பவாது அவளுக்கு மனசு மாறுறதான் பார்க்கட்டும் போய் அழைச்சிட்டு போய் காமிடாங்க. புஷ்ப விமானத்துல சீதை வந்து பார்க்கறாள், ராமலட்சுமணன் யுத்த கலத்துல கீழே கிடக்கிறாள், நிறைய பேர் மரிச்சு கிடக்கிறாள். ராமரை பார்த்த உடனே சொன்னாள், ஊச்சுஹு லக்ஷணினோ ஏமாம் புத்ரிணி அவிதவேதிச்ச தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ அனுதவாதினா. சின்ன வயசுல எங்க ஊர்ல முதலைக்கு நிறைய பாகவதோத்தமர்கள்லாம் முனிகணங்கள்லாம் வரும் பொழுது அவளெல்லாம் காலை நம்பி எங்க அப்பா அம்மா சந்தனம் கும்பிட்டு புஷ்பத்தை போட்டு பூஜிப்பாள். அப்ப ஜனகன் புரோட்சிச்சுப்பான், பத்னிக்கு புரோட்சிப்பான், 2 பொன் குழந்தைக்கு புரோட்சிப்பான். உடனே அதுல வந்திருக்கக்கூடியதான சில பேர்களுக்கு லட்சண சாஸ்திரம் தெரியும். ஒருத்தர் உடம்ப பார்த்த உடனேவே அவளுடைய சாமுதிரிகா லட்சணத்தை பார்த்தா அவளுக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல தெரியும். அந்த மாதிரி சொல்றவா இன்னைக்கு இருக்கா 2024. லட்சணமே இல்லை, அப்படி பார்த்த உடனே இவன் எத்தனை நாள் உயிர் வாழ்வான்னு சொல்லக்கூடியவன் இன்னைக்கு இருக்கா. ஆனா உங்க கண்ணில் படமாட்டா, எங்கேயாவது குகையில இருப்பான். அதை கேட்க நீங்கெல்லாம் உடனே சரினா நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், எத்தனை நாள் ஆயுசுன்னு கிளம்பிவிடாதீங்க, அப்படி அர்த்தம் இல்லை. அவள்லாம் முதல்ல உங்க கண்ணில் படவே மாட்டான். அந்த மாதிரி உள்ளவெல்லாம் இன்னைக்கு இருக்கா. அது போல இந்த இடத்துல அந்த பெரியவாள்லாம் அந்த சீதை குழந்தைய குட்டி குழந்தைய பட்டுப்பாவோட கட்டின்னு அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திக்கிறத பார்த்த உடனே இப்படி திரும்பு அப்படி திரும்பு, கையை காமி காலை காமி அப்படின்னா பார்த்துட்டு அவளை பார்த்து சாமுத்திரிகா லட்சணத்தோட இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு உயிருடன் இருக்கும் வரையில் இவளுக்கு வைதவியமே வராது அப்படின்னு பெரியவாள்லாம் என்ன சொன்னா. ஆனா அந்த அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் இங்க பொய்ய அடித்து ஞானினோ அனுதவாதினா. அதையும் தவிர்த்து இந்த 14 வருஷம் பிதிருவாக்கிய பரிபாலனம் முடிஞ்சு திரும்பி போன உடனே ராமரோட நிறைய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி யஜ்ஞ பத்னியா நான் உட்காந்துருப்பேன்னு தான் நினைச்சேனே சொல்லி வருத்தப்பட அப்பதான் கிட்டக்க இருக்கிற விபீஷனுடைய பொண்ணு திரிஜட்டைங்கிறவள் சொன்னாள், அம்மா உன் ஆத்துக்கார் உயிரோடு தான் இருக்கா, பர்த்தாயம் தவ ஜீவதி, உன் ஆத்துக்கார் உயிரோடு தான் இருக்கா, மறையல. அவர் மறைஞ்சிருந்தே ஆனால் உனக்கு தீட்டு வந்துடும். தீட்டு உள்ள பொம்மனாட்டியே இந்த புஷ்ப விமானம் தூக்காது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க ஆத்துக்கார் உயிரோடு தான் இருக்கா, நீ கவலைப்படாதே சொல்ல தான் சொன்னான். உன்னுடைய வார்த்தையானது சத்தியமாக ஆகணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான பிரதம யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல சமூலமாக எல்லாரையும் அவனோட வந்தவா எல்லாரையும் வதம் பண்ணி பகவான் அவனை ஏகாக்கியா நிறுத்தினார் ராவணேஸ்வரன். அப்படி ஏகாக்கியா நிறுத்தின உடனே 2 கண்ணால அழுதாலே பொறுக்காதவன் 20 கண்ணால அழறான். அழமாட்டான் அவன், எங்க போனாலும் தோலை தட்டிண்டு அகம்பாவமா நின்னவன் யுத்த களத்துல. இந்த இடத்துல இதுவரையில் தோல்வியே பார்க்காததான அவன் அன்னைக்கு முதல்ல தன் வாழ்நாள்ல தோல்வியை பார்த்த உடனே கண்ணிலேருந்து தாரியமா ஜலம் கொட்டுறது. அந்த ஜலத்தை பார்த்த உடனே சுவாமி சொன்னாள், கச்சானுஜானாமி ரணார்திதஸ்த்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதீச்ச தன்வி ததா பலம் திரக்ஷ்யசி மே ரதஸ்தः கச்சானுஜானாமி ரணார்திதஸ்த்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதீச்ச தன்வி ததா பலம் திரக்ஷ்யசி மே ரதஸ்தः. ராவணா இத்தனை நாள் என் கண்ணில் விடல, இப்ப நீ கண்ணில் போட்டுட்டா யதீந்திர வைவஸ்வத பாஸ்கரான்வா. நீ வேணா யார வேணாலும் போய் அட, யாரு வேணாலும் உனக்கு உபகாரம் பண்றாளா பார்த்துடுறேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி உன்னை வதம் பண்றது துளி கூட மாற்றம் இல்லை. எங்க
என் கண்ணில் பட்டுவிட்டா இன்னைக்கே இப்போ நான் உன்னை வதம் பண்ணிடுவேன். ஆனால் நீ கண்ணிலேருந்து தாதியமாக ஜலத்தை கொட்டுறதை பார்க்கறதே எனக்கு வதம் பண்ண தோணவில்லை. நீ திரும்பி போய் ராத்திரி அத்தியுதமாக பரிசிராந்தி பண்ணிட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு நாளைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணிவிட்டு புது ரதம் புது அஸ்வம் புதுசான வீரர்கள் எல்லாரோடையுமா நாளைக்கு திரும்பி யுத்தத்துக்கு வான்னு சொல்லி அனுப்புறார். அதனாலதான் கம்ப நாட்டாழ்வார் எழுதினார் ராமாயணத்தில் 14 வருஷம் முடிஞ்சு அயோத்திக்குள்ளார பகவான் காலம் வச்ச போது எல்லாரும் தசரத குமாரன் வரான், கௌசல்யா பெற்றவன் வந்தான், கௌசல்யினுடைய பாக்கியம் வரான் அப்படின்னா சொல்லல. என்ன சொன்னான்னா இன்று போய் நாளைவாவென்று இயம்பிய இறைவன் வந்தான் சொல்லுவா. தமிழ ஒரு வச்சனம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் பொறுமையா இருக்கும். நான் எப்படியாவது நல்லவனா திருந்தரானான்னு பார்க்கலாமேன்னு கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கும் சொல்லி பிரதம யுத்தத்தை முடிச்ச உடனே பல ராட்சசர்கள்லாம் அவர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறார். சில பேரை லட்சுமணன், சில பேரை சுக்ரீவன், சில பேரை ஜாம்பவான், சில பேரை அங்கதன், இப்படிலாம் வரிசையா யுத்த காண்டத்தில் வரிசையா வர்ணிக்கப்பட்டிருக்கு. யுத்த காண்டம் பாராயணம் பண்றது ரொம்ப கஷ்டம், கடினமான பதங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய சர்க்கம். 150 ஸ்லோகம் 200 ஸ்லோகம் பெரிய பெரிய சர்க்கமா இருக்கும். மூலபாராயணம் பண்றதே பார்த்தா தெரியும், மூச்சு வாங்கும் யுத்த காண்டம். அதே மாதிரி பாகவதத்தில் தசமஸ்கந்தமும் உண்டு, வாசிச்சு மாட. அதுவும் தசமஸ்கந்தத்தில் ஒரு சௌகரியம் இருக்கு, என்ன தெரியுமோ, யுத்த காண்ட வாசிக்கிறதே மன ரொம்ப அழுத்து போகும். ஆனால் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணனை ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணுறதை படிக்கிறதே என்னமோ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு வெந்நீரை குடிச்சு அடுத்த ஸ்வீட்டு வேற விதமான ஸ்வீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தசமஸ்கந்தம் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்தான். நான் கும்பகர்ணன் அழிச்சுட்டு வந்து யுத்தத்துக்கு போகணும் எழுப்பினாள். கும்பகர்ணன் யுத்தத்தை ரசிக்கிறார். இங்கே குழந்தைகள்லாம் இல்லை, குழந்தைகள் தான் சிரிக்க சிரிக்க சொல்ல தெரியும், என்னால் ஆச்சரியமா சொல்ல. அந்த கும்பகர்ணம் ஒரு குகையில போய் படுத்துட்டு இருக்கான். அந்த குகை முழுக்க அவன் சரீரம் போக முடியல. பாதி குகைக்குள்ள இருக்கு, பாதி வெளியில இருக்கு. அந்த மாதிரி தூங்குறான். சுவாச பிரசுவாசம் பண்ணணும் இல்லையா, இப்படி மூச்சை எடுத்து மூச்சை உடனே அவன் மூச்சை இழுக்கும் போது அந்த குஹா துவாரம் லேசா திறந்துக்கும். அது வழியா 10 வீரர்கள் உள்ள போவான். அவன் பார்த்து மூச்சை விடும் பொழுது இந்த இடுக்கிற திருப்பதி கீழே மாட்டிட்டு அவன் மாதிரி அவன் உள்ளுக்குள்ளார அப்படி அமுக்குவான். அப்ப அவனுக்கு என்ன தோணும், கும்பகர்ணனுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் போல இருக்கே, மூச்சு விட முடியலையா, குகைக்குள்ளார மாட்டின்னு. அப்படி கும்பகர்ணனை மெதுவா எழுப்பி சூளத்தால குத்தி அக்னியை போட்டு தள்ளி யானையை விட்டு இறடி என்னென்னமோ பண்ணி ஒரு வழியா கும்பகர்ணனை எழுப்பி வந்தான். கும்பகர்ணன் வந்து யுத்த காலத்தில் நிற்கிறான். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளவலாவியதான ரூபத்தோட சுவாமி இந்த கிட்டக்க இருக்கக்கூடியதான விபீஷணனை கூப்பிட்டு, விபீஷணா ஆறா இதுன்னா எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தா, எந்த நர்ஸு கூட இருந்தா எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு பெரிய குழந்தை அடையுமா அப்படின்னு அலட்டிக்காம விபீஷணன் பதில் சொன்னா. என்ன தெரியுமா, இதுதான் என் சின்ன அண்ணான்னா. இது அப்பாடி சின்ன அண்ணாவே இவ்வளவு பெரிய அண்ணாவா இருந்தாருன்னா, இவ பரம்பரையில பெரிய அண்ணாலாம் எப்படி பிறப்பா புரியவே இல்லையே. இவன் எல்லாருக்கும் வர பலம், இவனுக்கு சாரீரமான பலம், இவனை யாராலையும் மதம் பண்ண இயலாத. துளசிதாசர் ராமாயணத்தில் அழகா எழுதினார் கும்பகர்ணன் விஷயத்து. கும்பகர்ணன் யுத்த காலத்தில் வந்து ராமனை பார்த்தான். இப்படி ராமனை பார்த்த உடனே நின்று உருகித்தான். கும்பகர்ணனுக்கு திரும்பி பார்த்து விபீஷணனை கூப்பிட்டு, விபீஷணா கடையில் விற்கிற புஷ்பங்கள்லாம் 2 விதமான பிரயோஜனத்தை அடையிறது. ஒன்று சுவாமியினுடைய கழுத்துக்கு போகிறது, கற்பகாமிகை கபாலீஸ்வரர் பார்த்தசாரதி பெருமாள் மேலே திருமேனிக்கு போகுது. இன்னும் சில பேர் அந்த புஷ்ப மாலைகளை வேற விதமாக யூஸ் பண்ணுறாங்க.
சரீரத்தை தூக்கின்னு போட்டு பிரித்து கீழெல்லாம் போட்டு கொட்டி வாரி அந்த ரோட்டில் கீழே கொட்டியெல்லாம் போகும்போது போகிறவா எல்லாரும் பூச்சு காலால் அந்த பூவெல்லாம் முதிக்கும் போது அந்த பூவெல்லாம் நினைக்குமா? என்ன நினைக்கும்? ஐயோ, நம்ம துஸ்சங்கத்தில் வந்ததால் அல்லவோ எல்லாரும் என்னை காலால் முதிக்கிறார். நான் பகவானுடைய திருமேனிக்கு பேர்ந்திருப்பேன். ஏன்னால் ஏசி காரில் முன்னாடியில் வச்சுப்பா குழு குழு குழுன்னு வாடாமல் முன்னாடி இருக்கும். ஏசி காரில் எல்லாரும் பிரசாதத்தை வாங்கிட்டு ஏசி காரில் முன்னாடி இருக்கிறா இல்லையா? நல்ல சத்சங்கத்தை அந்த மாலைகள் அடைஞ்சது, அதனால ஏசியில் உட்காந்துருக்கு. நான் துர்சங்கத்துக்கு வந்துட்டேன், அதனால எல்லாரும் என்னை காலால் முதிக்கிறார் அப்படின்னு அந்த புஷ்பங்கள்லாம் வருத்தத்தை அடைவது போல துளசிதாசர் ராமாயணத்தில் சொன்னார், விபீஷணா நீயாவது ஒரு நல்ல சத்சங்கத்தை அடைஞ்சையே, நாங்கள் தான் துஷ்சங்கத்தில் விழுந்து குட்டிச்சோரா போயிட்டோம், நல்ல இடத்துக்கு வந்திருக்கா. அவன் பார்த்தான், இந்த பக்கம் வானரால அடிச்சா ராவணனுக்கு சந்தோஷம், விபீஷணனுக்கு வருத்தம். இந்த பக்கம் ராட்சசால அடிச்சா ராவணனுக்கு வருத்தம், விபீஷணனுக்கு சந்தோஷம். ராவணனுக்கும் வேண்டாம், விபீஷணனுக்கும் வேண்டாம், ரெண்டு கையாலையும் அடிக்கிறேன், யார் யார் போறேனோ கிளம்புங்க அப்படின்னு மரத்தை பிடிங்கன்னு இப்படி ஓங்கி அடிக்கிற மரம். இந்த பக்கம் சில வானரங்கள், அந்த பக்கம் சில ராட்சசர்கள் எல்லாரையும் மதம் பண்றாங்க. ராமாயணத்தில் கும்பகர்ணா அப்படி எழுந்து வந்து நின்ன உடனே வானரங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இவனோட யுத்தம் பண்ண முடியாது, இவன் இவ்வளவு உசரமா இருக்காங்க. சுவாமி அந்த யுத்தத்துல ஒரு 5 அஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை எடுத்து போட்டார். சகும்பகர்ணஸ்ய வசோ நிசம்ய சகும்பகர்ணம் சுரசங்கமர்தனம் மஹத்சு யுத்தேஷு பராஜித ஸ்ரமம் நனந்த ஹத்வா பரதாக்ரஜோரணே மகாசுரம் விருத்ரமிவ அமராதிபஹ. தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணினா மாதிரி பகவான் அத்தியுதமாக கும்பகர்ண வதம் பண்ணி அப்புறம் அதிகார வதத்தை சொல்லி, ஆமாம் அத்தியுதமாக அதிகாயனுடைய வதத்தை சொன்னாள். அதுக்கப்புறம் இந்திரஜித்து வந்தான், ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டா ராமன் மேல, அடிபட்டு கீழே விழுந்து விட்டாள். அடிபட்டு கீழே விழுந்தா சந்தியாகாரம் 5:30 மணி. பிரம்மாஸ்திரத்தால் அடிபட்டு கீழே கிடக்கிறார். எல்லாரும் இன்னும் 6 மணிக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அவ கிளம்பி போயிட்டாள். எங்கேயோ போயிருந்தார் விபீஷணர். விபீஷணர் ராத்திரி 8 மணிக்கு கையில ஒரு தீப்பந்தம். விபீஷணர் இன்னும் நிறைய பக்தர்கள் எல்லாரும் கையில தீப்பந்தத்தை வச்சு யுத்த காலத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கா, யாரெல்லாம் செத்து போயிட்டா அப்படின்னு பார்க்கறதுக்காக எப்படி வரும் பொழுது ஜாம்பவான் அடியெல்லாம் பட்டு ரத்தம் கொட்டி பெருமூச்சு விட்டுன்னு இருக்கிறார். விபீஷன் கிட்டக்க போய் நின்று ஜாம்பவான் மேல இருக்கிற ரத்தத்தை தொடச்சு தீர்த்தத்தை கொடுத்து அவருக்கு சிரம பரிகாரம் பண்ணின உடனே அவர் என்ன கேட்டார் தெரியுமோ? அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாசனைர்தா, என்ன காப்பாத்தினது இருக்கட்டும், ஹனுமார் உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரா? பதில் சொல்லு விபீஷணா. அப்ப விபீஷணன் கேட்டான், ஆரிய புத்திரவு அதிக்ரம்ய ஹதமப்யஹதம் பலம். விபீஷன் கேட்டான், ராமலட்சுமணான் உயிரோட இருக்காளா இல்லையான்னா நீங்க கேட்டிருக்கணும். ஆரிய புத்திரவு அதிக்ரம்ய, அவளை மீறி ஆஞ்சநேயர் உயிரோட இருக்காரான்னு கேட்கிறே, என்ன தத்துவம் புரியலேன்னா விபீஷணன். அப்ப அவர் சொன்னார், தஸ்மின் ஜீவதி வீரே தூ ஹதமப்யஹதம் பலம் ஹனுமத்யுக்ஷிதே பிராணைஹி ஜீவந்தோபி வயம் ஹதா. ராமாயண ஸ்லோகம் அழகு அழகு அழகு. என்ன சொன்னார் தெரியுமா அவர் அந்த ஸ்லோகத்துல? விபீஷணன், நம்மெல்லாம் உயிரோட இருந்து ஹனுமான் இறந்து போயிருந்தாலே ஏன்னா நம்மெல்லாம் இறந்ததுக்கு சமம். நாம் எல்லோரும் இறந்து போய் ஹனுமான் ஒருத்தர் உயிரோடு இருந்தாரு, ஏன்னா நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறது சமண்டான். ஹனுமத்யுக்ஷிதே
பிராணைः ஜீவந்தோபி வயம் ஹதா. உடனே ஆஞ்சநேயர் இருக்கார். அனுமார் எங்க வர சொல்லணும்னு சொல்ல சுஷேனன் ஒரு டாக்டரை கூப்பிட்டு சுஷேனன் சொன்னான், சமுத்திர மத்தியத்தில் ஓஷதி எல்லாம் இருக்கு, அதை கொண்டு சொல்லுங்கள், அதனால் இவாளெல்லாம் புழைக்க வைக்கலாம். மிருத சஞ்சீவினி, விசல்யகரணி, சந்தானகரணி, சாரண்யகரணின்னு 4 ஓஷதிகள் இருக்கு, அதெல்லாம் கொண்டாங்க. அதெல்லாம் கொண்டு வர சொல்லி ஆஞ்சநேய சுவாமி 2 தடவை எடுத்துட்டு வந்தார். ஓஷதி பர்வதத்தை எப்படி எடுத்துட்டு வந்தார்? 2 தடவை எடுத்துட்டு. ஒரு தடவை போனார். அப்படி ஒரு 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 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்த்தா அந்த ஓஷதி பர்வதம் கண்ணுக்கு தெரியுது. அந்த ராத்திரி கிட்டக்க போன தெரிய மாட்டேங்குது. 2 தடவை போயிட்டு வந்தார். பார்த்தா இது என்ன சரியா வராது, ராத்திரிக்குள்ளார கொண்டாடணும்னு சொல்லியிருக்கான் டாக்டர். இனிமே இதை பார்த்தா சரியா வராதுன்னு தன்னுடைய புச்சத்தினால அந்த ஓஷதி பருவத்தை ஒரு சுத்தினார். இந்த பொம்பரை குத்துல அப்படி பொம்பரத்துல கயத்தை போட்டு ஒரு இடுப்பா பாருங்க பசங்க. அது மாதிரி தன்னுடைய அத்தியுதமான வாலினால் அந்த ஓஷதி பருவத்தை ஒரு கட்டை கட்டி அப்படி மேலே இழுத்தார். கையில உங்களுக்கு சஞ்சீவி பருவம் அத்தியுதமாக கிட்ட கொண்டு வந்து ராமலட்சுமணார் உழைக்க வச்சு உடனே பல ராட்சசர்கள் வகமாகி இந்திரஜித்து ஒரு அத்தியுதமான ஒரு யோஜனை பண்ணினான். இவாளை வேற விதமா வதம் பண்ணணும். என்னன்னா அவளுக்கு மாயாஜால வேலை எல்லாம் தெரியும். சீதை மாதிரி ஒரு பொம்மை பண்ணி அந்த பொம்மையை கையால தொட்டுண்டே ஒரு மந்திரம் சொன்னானே, அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும். சீதை மாதிரியே உயிர் வந்துடும். சீதை மாதிரி குரல்ல பேசும். அது மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி சீதையை உயிர் ஊட்டி ராமலட்சுமணார் வதம் பண்ணிட்டே இருக்கிறதே. அப்படி தலைக்கு மேல கைய சிரசு மேல முடியில கைய வச்சுட்டு நுப்பாட்டுங்க யுத்தத்தை. உங்களுக்கு எனக்கு சண்டை, இந்த ஒரு லேடி, இந்த ஒரு பொம்மராட்டியா இருந்தா உங்களுக்கு எனக்கு சண்டை வருது. இவ பேட்டாலேனா உங்களுக்கு சண்டை இல்லை, எனக்கு சண்டை இல்லை, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு போடுவே, நாங்க பாட்டுக்கு ஆண்டா இருப்போம். அப்ப என்ன பண்ணணும்னா யஜ்ஞோபவீத மார்கேன பின்னாதேன தபஸ்வினி. எப்படி யஜ்ஞோபவீதம் போட்டு இருக்காளோ அது போல கத்தினால் அந்த சீதைங்கிற அந்த உருவத்தை ஒரு வெட்டினால் சீத்தை 2 துண்டா ஆகி பூமியில கடந்தால் போங்கடா என்று போயிட்டா இந்திரஜித்து. வீரட்ட சரீரம் கிட்ட கிடக்குது. கிட்டக்க வந்தார் ராமபிரான். கிட்டக்க வந்து சீதையை பார்க்கிறார். சீதையை 6 வயசுல கல்யாணம் பண்ணினேன். 33 கோடி தேவதைகள் சாட்சியாக கல்யாணம் பண்ணினேன். இமைப்பொழும் நேரமும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு தேவதைகள் எதிர்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இந்த நடு காட்டுல உன்னை போய் கொடுத்தேனேம்மா, இந்த ராட்சசாலுக்கு வதமாகி உன்னை கொடுத்தேனேம்மா. நீ கதறி அழறாள். ராமன் நட, லட்சுமணன் நட, சுக்ரீவன் நட, ஹனுமான் நட, அங்கதன் நட, நீலன் நட, எல்லாரும் அழுதுட்டு இருக்கா. விபீஷணன் இல்லைங்க. இப்படி எல்லாரும் அழுதுட்டே இருக்கிறது 2 மணி நேரம் கழிச்சு எங்கேயோ காரியத்தை முடிச்சுன்னு வரா விபீஷணன். என்ன கூட்டம் ஒரே அழுகையா இருக்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நல்ல சீதையை வெட்டிட்டாள். கண்ணு இருக்க சீதை, அதுவும் அந்த பொம்மையும் புரோசந்தீம் ராம ராமேதி மாயோதிதம் ரதே. ராம ராமான்னு சொல்றது அது பொம்மை. ராமராமான்னு சொல்லிட்டே சீதையை வெட்டிவிட்டான். கீழே ரத்தம் விளாரியில சரீரம் கிடக்குன்னு. அப்ப விபீஷண சுவாமி சொன்னார், சீதை வதம் ஆகல, ராவணன் கூட்டுல உயிர் உள்ள வரையில் யாரும் சீதையை தொட முடியாது. அவன் உயிர் உள்ள வரையில் சீதையை யாரும் தொட விட மாட்டான். இவனெல்லாம் உங்களுக்கு கோப்பு காமிச்சுட்டு நிகும்பிலா யாகம் பண்ண போயிட்டான். 2-3 பேரை இப்ப திருடா வர்றான். இங்கெல்லாம் ஒத்தனா திருடினா கோஷ்டியா திருடுறான். 2 பேர் 4 பேரா திருடுறான். தூங்கிட்டே இருக்கிறதே தூக்கின்னு போயிடுறானேன்னு தலையோட அப்படி கையை பொட்டி வச்சுட்டு தூங்குவாங்களாம். 2 பேர் என்னமோ காலு கிட்டக்க வந்து ஏதோ வரேன்னு வரங்குவான்.
ஐயோ காலாரோ வரன்றாளே அப்படின்னு தூங்கி இருக்கிறவன் தூக்க கலையத்தில் அப்படி எட்டி பார்த்துட்டே இருக்கு, தலையை தூக்குற பாருங்க, பின்பக்கமாக 2 பேர் கொண்டு போடுவான். அது மாதிரி நிகும்பிலேங்கிற இடத்துல போய் யாகம் பண்றான். அந்த யாகம் பண்ணி அந்த யஜ்ஞத்திலேருந்து ஒரு ஒரு ரதம் மேல வந்ததே. ஆனால் யாரால் இந்திரஜித்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, யாரா போறதுன்னு எல்லாரும் யோசிச்ச உடனே லட்சுமண சுவாமி அனுப்பிச்சாள். எல்லாரும் அங்க போறா. பெரிய மர பொந்து சுத்தி வர மரம் நடுப்புல பொந்து இருக்கு. இந்த பொந்துக்கு நடுப்புல உட்காந்து எல்லாரும் ஹோமம் பண்றா, யாகம் பண்றாங்க. இவா அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க. இவா எல்லாரும் அங்க போய் நிக்கிறதே, அதுலேருந்து ஹோமம் பூர்த்தியாகி ரதம் மேல வருது. அக்னி குண்டத்திலேருந்து ரதம் மேல வருது. ஐயையோ நான் விபீஷணன் எல்லாமே மோசமா போயிடுத்து, இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சுக்ரீவன் லட்சுமணனுக்கு தலைமுறையில காலமுறையில ரதம் மேல வந்துட்டேன்னு அழுதான். எல்லாரும் இங்கே அழும்போது ஆஞ்சநேயர் கவலைப்படாதீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். அசாத்திய சாதக சுவாமின்னு அவரால முடியாதது உண்டா, கவலைப்படாதீங்க, இந்த ரதம் நேர வந்து அவன் உட்காண்டாதானேன்னு போய் ஒரு உதச்சா இந்த ரதம் அடியோட போயிடுச்சு. உடனே எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லி திருப்பி ஹோமம் பண்றாள். மேல வருது, இவர் உதைக்கிறார், அது உள்ள போறது. இப்படியே 4 எதிராச்சு. அவன் பார்த்தா ஆஞ்சநேயர் இந்திரஜித்துக்கு இங்க மந்திரம் கிடையாது, இந்த பிராமணானா ஹோமம் பண்றதுனாலதான் இந்த ரதம் மேல வருது. இப்ப என்ன தெரியுமோ, இந்த ரதத்துக்கு மூலம் பிராமணருடைய மந்திரம். அவருக்கு வேற மந்திரம் தெரியாது. ஒரே கட்டா வாளால ஒரே கட்டா அந்த பிராமணா ஹோமத்துக்கு உட்காந்துக்கிற பிராமணா எல்லாரையும் ஒரே கட்டா கட்டி ஒரே ஒரு மந்திரம், ஓம் ராமாய ஸ்வாஹா தூக்கி போட்டார். உடனே கிட்டக்க இருக்கிற விபீஷணன் வெச்சான். விபீஷணனை பார்த்து இந்திரஜித்து வெய்யறான். என்ன சொல்லி வச்சான் தெரியுமோ, அட பாவி, மரத்துக்கு சத்ரு மரம், கோடாலி இல்லை. கோடாலி வெட்டல்ல, ஒரு மரமாகிற புடியினுடைய வீரியத்தினாலதான் கோடாலி ஒரு மரத்தை வெட்டுறது. மரத்துக்கு சத்ரு மரமேடா, அட பாவி. அதான் முடியாதுன்னுட்டா. நான் எவ்வளவு தர்மம் சொன்னேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கல. உடனே இந்திரஜித்துக்கும் லட்சுமண சுவாமிக்கும் அத்தியுதமான யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்துல 72 மணி நேரம் 3 நாள் அகோராத்திரம் யுத்தம் நடந்து, கடைசியில யுத்தத்தினால லட்சுமணனால இந்திரஜித்தை ஜெயிக்க முடியாத போதும் அப்பதான் கடைசியில ஒரு புதுசா ஒரு மந்திரம் சொல்லி ஒரு அஸ்திரம் விட்டான். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரியதி பௌருஷே சா பிரதித்வந்த்வஹ சரைணம் ஜெயி ராவணிம். ராவணகுமாரனான இந்திரஜித்தை ஹே சரா ஜெயி, போய் வதம் பண்ணுவாயான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே இந்திரஜித்து வதம் ஆகி, இந்திரஜித்து வதம் ஆன உடனே பரம கோபத்தை அடைஞ்சு, ஆமா பரம கோபத்தை அடைஞ்சு கடைசியில் என்ன அப்படின்னா, எல்லாரும் அழிஞ்ச பின்பு கடைசியில ஒரு மிலிட்ரி உள்ள வச்சிருக்கான், யாருக்கும் தெரியாது.